அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் ஸ்டீஃபன் ராஜ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. எஸ். ஓகே. இன்றைய நிகழ்ச்சி 635வது நிகழ்ச்சி. ராமு சாரோட 79 டாக், அதுல புக் ரிவ்யூஸ். இன்னைக்கு ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கோம், ரீகேப் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரீகேப்ல இன்னைக்கு புக் ரிவ்யூஸ், சைக்கலாஜிக்கல் புக்கு என்னெல்லாம் பேசினாரு, அது பேசியிருந்ததுல என்னெல்லாம் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறாரு. ஒரு சில டாபிக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த டாபிக்ஸ் முடியுமோ போட்டு ரிவ்யூ பண்ணிட்டு ஒரு ரீகேப் பண்ற மாதிரி. இட் இஸ் லைக் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த ஒரு சப்ஜெக்டையும் நம்ம படிக்கும் போது அது ஒரு முறை படிச்சா, ஒரு முறை படிக்கிறதே பெரிய விஷயம்ன்றது சிலருக்கு, நமக்கெல்லாம் இருக்குதுன்றது ஒரு பக்கம். அதை மறுபடியும் படிக்கிறதுன்றது எவ்வளவு நல்லதுன்றது ஒரு பக்கம். அதே மாதிரி பேசுறத கேட்கும் போது ஒரு முறை கேட்டதுக்கும் இன்னொரு முறை கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மனசுல பதியும்ன்றதுதான் இந்த ரீகேப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ன்றது தேவைப்படுது. பார்ப்போம் இன்றைய உரையில் என்ன பேசுகிறார். வாங்க சார். வணக்கம். டாபிக் ஏற்கனவே அதுதான் சொன்ன மாதிரி ஒரு 80 டாபிக் கொடுத்துருக்குறோம். அந்த 80 டாபிக்ல ஒரு தடவை சங்க இலக்கியம் புறா எடுத்தோம், அப்புறம் செல்ஃப் டெவலப்மெண்ட் ஒரு நாள் பார்த்தோம். அப்படி அதுக்கப்புறமா இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் ஒரு நாள் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர்றோம். இன்னும் நிறைய இருக்குது. 80 டாபிக்ன்றதுனால ஒரு நாளைக்கு 5ஓ 10ஓ கவர் பண்ணா கூட எப்படியும் வந்துடும். ஒரு 10-15 டாபிக் நாள் கவர் பண்ற மாதிரி இருக்கும். வில் கோ அபவுட். இன்னைக்கு இன்னொரு டாபிக் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி அப்படின்னா புதுவிதமாக சிந்தித்தல், அது செய்தல், இல்லை பார்க்கறது, இல்லை அணுகிறது, அப்ரோச். ஹவு டு யூ லுக் அட் எ கிவன் சிச்சுவேஷன். எல்லாரும் பார்க்கறத விட தாண்டி வேற மாதிரி பார்க்கறது எப்படி. இப்ப சும்மா சாதாரண எக்ஸாம்பிள் சொல்றது, உங்க கையில ஒரு ஆள் கடன் வாங்கினாரு, திருப்பி கொடுக்கல. அப்போ ரொம்ப ஏமாத்திட்டே இருக்கிறாரு, திரும்ப ஏமாத்துறாரு, வர்ற மாதிரி தெரியல. நீ நாசமா போ அப்படிங்கிறது நம்ம மனசுல முதல்ல இயல்பா வர்ற செய்தி. ஆனா அந்த ஆள் நாசமா போனா நமக்கு பணம் திருப்பி வருமா? வரவே வராது. அப்ப என்ன பண்ணலாம்னா, நீ ரொம்ப நல்லா இரியா, பணக்காரனா இரு அப்படின்னு நம்ம வாழ்த்துறோம்னா, அந்த ஆளுக்கு காசு கிடைச்சதுன்னா அவர் நிச்சயமா நம்மளுக்கு கொடுத்துருவாருல்ல. அப்போ அவர் நாசமா போன்னு சொல்றது நல்லதா, இல்ல கொஞ்சம் மாத்தி இந்த மாதிரி பாக்குறது நல்லதா அப்படின்னு பாக்குற போது கிரியேட்டிவிட்டி வேற மாதிரி பாருன்னு சொல்லுது. இருக்கிறதே நம்ம வேற மாதிரி பார்க்கலாம், இல்லைன்னா புதுசா ஏதாவது ஒண்ணு கொண்டாடலாம், இல்லைன்னா காம்பினேஷனை மாத்தலாம், இல்லைன்னா தலைகீழா போட்டு பார்க்கலாம். இப்போ இன்னொரு விதமா சொல்றது, சிங்கம் படம் வரைய சொன்னோம்னா பலருக்கும் நார்மலா இயல்பா நான் சொல்றது, ஓவியர்கள்லாம் விட்டுருங்க, பெயிண்ட் பண்றவங்க எல்லாம் விட்டுருங்க, அந்த நார்மலா நீங்க நானும் மாதிரி ஒரு இயல்பான நார்மல் மனுஷங்க ஒரு சிங்கம் படம் வரைய சொன்னோம்னா நம்மளால வரைய முடியாது. ஏன்னா நம்ம என்ன பறஞ்சாலும் அது சிங்கம் மாதிரி இருக்காது, அது ஏதோ ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா சிங்கம் மாதிரி இருக்காதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், சரியா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிரியேட்டிவிட்டியில சிங்கத்தை நீ சிங்கம்னு பாக்குற போது, உன் தலையில சிங்கம்னு ஒரு பிக்சர் இருக்கிற போது, கையில ஒரு சிங்கம் படமும் இருக்கிற போது நீ அதை கொண்டு வரது உன்னால முடியாது. ஏன்னா சிங்கம் கையில ஒரு படம் இருக்குது, தலையில ஒரு படம் இருக்குது, கையில ஒரு வேலை இருக்குது, பேப்பர் பேனா இருக்குது. அப்படியே சிங்கத்தை தலைகீழா வை. தலைகீழா வச்சதுக்கு அப்புறமா இப்ப இது சிங்கம் கிடையாது, இது என்ன வெறும் கோடு. அப்போ லெப்ட்ல ஒரு கோடு போடு, மேல ஒரு கோடு போடு, சைட்ல ஒரு கோடு போடு, கோணமானான்னு கோடு போட்டுனே வா. அப்படியே அந்த படத்தை பார்த்து தலைகீழா வச்சு கோடு போட்டுட்டே வந்துட்டு அப்புறம் இப்படி திருப்பி பார்த்தோம்னா இது ஃபார் பெட்டர் தான் இந்த ஏர்லியர் பிக்சர்னு சொல்றாங்க. நீங்க முன்னால வரைஞ்சதை விட மிக அதிகமா வரைய முடியும். ஏன்னா நீங்க சிங்கத்தை சிங்கமா பாத்தீங்கன்னா உங்களால வரைய முடியாது. அது வெறும் கோடுன்னு நினைச்சுக்கிட்டு பார்க்கணும்னா அந்த சிங்கம் படம் உங்க கண்ணுல இருந்து மறையணும். அது உங்க கண்ணுல இருந்து மறையாது. என்ன அதுதானே இருக்குது, அதுதானே பண்ண சொல்றாங்க. தலைகீழா தூக்கி வை. தலைகீழா வச்சதுக்கு அப்புறம் இப்ப கோடு கோடா இருக்குதா, அந்த கோடெல்லாம் போட்டுக்கிட்டே வா, இது அல்டிமேட்டா திருப்பி பார்த்தோம்னா சிங்கம் மாதிரி ஆயிரும்பாங்க. எல்லாம் கிரியேட்டிவிட்டியில டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ்ல பாக்குறது, சரியா? அப்ப இதுதான் சென்ட்ரல் சோர்ஸ் ஆஃப் மீனிங் இன் அவர் லைஃப் ஃபார் செவரல் ரீசன்ஸ். எதெல்லாம் முன்னேறணும்னு நினைக்கிறோமோ, டெவலப்மெண்ட்னு சொல்றோம், க்ரோத்ன்னு சொல்றோம், ப்ராக்ரஸ்ன்னு சொல்றோம், சேஞ்சுன்னு சொல்றோம், சேலஞ்சுன்னு சொல்றோம், மாடிஃபிகேஷன் சொல்றோம், ஆல்ட்ரேஷன் சொல்றோம், பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி அப்படின்னு பாக்குற போது ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே வந்தோம்னா இயல்பா இருக்கிறது வேற எங்கேயாவது மாத்தி ஆகணும். அப்போ ஃபர்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன இன்ட்ரெஸ்டிங் கேட்டீங்கன்னா, எதெல்லாம் வாழ்க்கையில சுவாரஸ்யமா இருக்குதோ, எதெல்லாம் உங்களுக்கு முக்கியமா இருக்குதோ, எதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதா இருக்குதோ, இது எல்லாம் யாரோ ஒருத்தரோட கிரியேட்டிவிட்டியில வந்ததுதான். இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், பல இடங்கள்ல பல நாடுகள்ல இருந்து மக்கள் இங்க பங்கு பெற வந்திருக்கிறாங்க. அப்ப யாரோ ஒரு ஆள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர், பை அண்ட் லார்ஜ் இது பேர் ஐடின்னு சொல்றோம், இல்ல கம்ப்யூட்டர்னு சொல்றோம்.
அப்ப கம்ப்யூட்டர்னு ஒரு ஆளை கொண்டு வந்து அது ஒளியை வாங்குறதுக்கு ஒண்ணு கனெக்ட் பண்ணி கொடுத்ததுனால இப்ப நீங்களும் நானும் இதை பண்ண முடியுது. நான் இப்ப பிசியில பேசிட்டு இருக்கிறேன், இதுல எதனா கோளாறு வந்துச்சுன்னா நான் செல்போன் எடுத்து பேச போறேன், அதுல எதனா கோளாறு வந்தா லேப்டாப் ஒன்று வச்சுக்கிறேன், அதை எடுத்து பேச போறேன். ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்த்துக்கிட்டே வர்றோம்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் நிறைய கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் கிரியேட்டிவிட்டியில வந்ததுதான். ஒரே வேலையை வேற வேற மாதிரி பார்க்கறது எப்படி, பல்வேறு கேட்ஜெட்டின் மூலமாக ஒரு செயலை செய்வது எப்படி, அதே செயல் தான் வேற வேற மாதிரி வடிவத்துல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றது. 98% ஆஃப் த ஜெனட்டிக் மேக்கப் நம்மளதும் சிம்பான்சிதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்ப நீங்க டெக்னிக்கலா பயாலஜிக்கலா உள்ள இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கும் கண்ணு காது வாய் மூக்கெல்லாம் இருக்குது, அதுக்கும் நெஞ்சு இருக்குது, வயிறு இருக்குது, கால் இருக்குது, இடுப்பு பகுதி இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்ப நானும் அதே மாதிரிதான் இருக்கிறேன். அப்ப சிம்பான்சிக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? ஏன்னா இது ஒரு கேள்வியா பைத்தியக்காரத்தனமா கேட்கிறேன். சிம்பான்சி குரங்கு மாதிரி இருக்குதுப்பா, மனுஷன் மாதிரி எடுக்கிறான்பா அப்படின்னு சொல்றோம். இது வந்து தேர்ட் பார்ட்டி ஒரு ஆள் அப்ஜெக்டிவா ரெண்டு பேரையும் பார்க்க சொல்றோம். என்னையும் பார்க்கணும், மனுஷன் நானும் பார்க்கணும், ஒரு குரங்கையும் பார்க்கணும். அப்ப அந்த ஆளை கேட்டீங்கன்னா அந்த ஆள் சொல்றாரு ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வர்றவர். வெளியில இருந்து வர்றாரு, ஆப்ஜெக்டிவா ஒரு ஆள் பாக்குறாரு. அவர் இதுக்கு முன்னால் மனுஷனையும் பார்த்தது இல்லை, அவர் இதுக்கு முன்னால் குரங்கையும் பார்த்தது இல்லை. ரெண்டுத்தையும் பார்க்கிற போது அவருடைய நினைப்பு என்ன சொல்லுதுன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்குதுன்னு சொல்லுது. அப்போ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா சத்தம் பிளட் எடுத்து சாம்பிள் பார்ப்போம்னா 98.8% நான் என்னுடைய ரத்தமும் குரங்கோட ரத்தமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு 1.5 விழுக்காடு மட்டும் 1.5% மட்டும் அந்த பிளட்டும் என் பிளட்டும் மாறுது. அப்போ டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா பயாலஜிக்கலா பாத்தீங்கன்னா பிளட் வைஸ் பாத்தீங்கன்னா கூட ரத்தம் தான் என்ன உயிரோட்டம் கொடுக்குது. அப்ப அந்த ரத்தமும் என்ன ஆகுதுன்னா அதுக்கு மேட்ச் ஆகுது இல்ல, 98% மேட்ச் ஆகுது. மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாத்துருங்க, லேப்ல வச்சு டச் பண்ணி பாத்தீங்கன்னா அதுவும் மேட்ச் ஆகுது. அப்ப நானும் குரங்கு ஒண்ணுதான். அப்ப நான் வேறு குரங்கு வேறு. குரங்கோட சிந்தனை ஆற்றலும் என்னுடைய சிந்தனை ஆற்றலும், குரங்கு எப்படி மூளை பயன்படுத்துது, நான் எப்படி மூளை பயன்படுத்துறேன், குரங்கு எப்படி கையை பயன்படுத்துது, நான் எப்படி கையை பயன்படுத்துறேன், குரங்கு தான் வாழும் இடத்தை எப்படி பயன்படுத்துகிறது, நான் உலகத்தை பூரா எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல ஏராளமான டிஃபரன்ஸ் வருது. அதுக்கு காரணம் கிரியேட்டிவிட்டி. நான் குரங்கு அல்ல மனிதன், நான் வேறுபட்டவன். குரங்கு சின்னதுன்னு சொல்லல, நான் பெருசுன்னு சொல்லல, குரங்குல இருந்து நான் வேறுபட்டவன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஏராளம் எவிடன்சஸ் இருக்குது. அந்த எவிடன்சஸ் கிரியேட்டிவிட்டியில மட்டும்தான் வருமே தவிர நானும் அதே மாதிரி நானும் காட்டிலே இருந்து நானும் பழத்தை பிடிச்சி சாப்பிட்டு நானும் ஏதோ வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா எனக்கும் அதுக்கும் பெரிய வேறுபாடு இருந்திருக்காது. ஸோ ரியல் கிரியேட்டிவிட்டி கேன் கம் எமர்ஜ் ஒன்ஸ் வி ஹவ் மாஸ்டர்ட் த மீடியம் ஆர் டொமைன் இன் விச் வி ஒர்க். நம்ம என்ன காரியம் பண்றோமோ அதை அட்டகாசமா சிறப்பா அற்புதமா நேர்த்தியா உன்னதமா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஃபுல்லா சேச்சுரேட் ஆயிடுச்சு, ஐ நோ எவ்ரிதிங் அபவுட் இட். அதுக்கப்புறம் என்ன தோணும்னா இது ஏன் இந்த மாதிரி இது நான் மாத்தினா என்ன அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி வரும். இப்ப உங்களுக்கு கத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல எங்க கேள்விகளே வராது. ஏன்னா ஸ்டூடெண்டா இருக்கிறோம், டீச்சர்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க, அடிப்பாங்க, அவங்க சொல்ற ஆன்சர் எழுதினீங்கன்னா தான் மார்க் போடுவாங்க. நல்ல மார்க் போட்டாதான் அம்மாவோ அப்பாவோ நமக்கு முட்டாய் கொடுப்பாங்க. அப்போ பிடிக்குதோ பிடிக்கலையோ சரி தவிர நமக்கு தெரியாது. அவங்க இதுக்கு பேர் FISH ஃபிஷ்ன்னு சொல்லி கொடுத்தான், ரைட்டு. அப்புறம் MOON மூணுன்னு சொல்லி கொடுத்தான், ரைட்டு. DOORனா டூர் தானே சொல்லி கொடுத்தாங்க, டோர்ன்னு நானுங்க. அப்போ PHISன்னு சொன்னா ஃபேஸ்ன்னு ஏன் சொல்றான், அதை ஃபிஷ்ன்னு சொல்லலாம் இல்ல, அதை ஃபேஸ்ன்னு சொல்றான், இது FISH எப்படி வரும்? அப்போ இந்த மாதிரி கேள்விகள்லாம் வர்ற போது எல்லாம் வாய மூடினரு கம்னருன்னு டீச்சர் சொல்லிடுறாங்க, நம்மளும் கம்னுட்டோம். இப்ப நான் சைக்காலஜி படிக்கிறேன், சைக்காலஜி நான் ரிசர்ச் PhD ஜாயின் பண்ணா அவன் முதல் கேள்வி என்ன கேட்கறான், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்னு கேட்கறான். நீ ரிசர்ச் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்கறான். நான் சொன்ன ஒரு ப்ராப்ளம் இல்லையா, நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன், சைக்காலஜி நல்லா தான் இருக்குது. நான் இல்லாம நானும் சைக்காலஜியும் கல்யாணம் பண்ணினா எப்படி இருக்கும்னு நாங்க ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ டாக்டரேட்டுக்கு வந்துக்கிறேன் சார் அண்ணா. அதெல்லாம் கிடையாது, யூ மஸ்ட் டெல் மீ தி ப்ராப்ளம். I said, I don't have any problem. There is no problem at all. I simply wanted to explore how hypnosis works in managing stress in the IT sector. அப்படின்னு சொன்னேன். இத ப்ராப்ளமா எழுதி கொடுங்க சார் அப்படிங்கிறாங்க. ப்ராப்ளமா எழுதி கொடுத்தாதான் அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தேடணும்ன்றான். நான் சொல்றேன் இந்த வீடு நல்லா தான் இருக்குது, இந்த வீட்டுல எனக்கு ஒரு கோபம் கிடையாது, ஒரு வருத்தமும் கிடையாது, ஒரு மிஸ்கிவிங்ஸும் கிடையாது, ரொம்ப அழகான வீடு. ஆனா இது ஒரு 2 மாசத்துல நாங்க இதை விட்டுட்டு கொஞ்சம் இடிச்சிட்டு புதுசா ஒரு 5 மாடி கட்டடம் கட்ட போறோம். இது பிடிக்கலன்னு நான் போறப்பா, இது பிடிச்சுதான் இருக்குது, ஆனாலும் நான் ஒரு மாறுதலுக்கு போறேன். அதே மாதிரி எனக்கு சைக்காலஜி பிடிச்சிருக்குது, நான் நாட்டு மக்களுக்கு எதனா கொஞ்சம் உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன், என் சைக்காலஜி வச்சு நான் உதவுறேன்னு சொன்னோம்னா அதெல்லாம் கிடையாது, நீ தெளிவா ரிசர்ச் ப்ராப்ளம் ஒன்று சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறான். சரி ரைட்டு, இது வேற வழி கிடையாது. இப்ப எனக்கு 60 வயசு ஆகலைன்னா நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன். 16 வயசு இருந்ததுன்னா அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே எழுதிட்டு போயிருப்பேன்.
இப்பதான் எனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுதுல்ல, சைக்காலஜினா என்னன்னு தெரியுது, இங்கிலீஷ்னா என்னன்னு தெரியுது. நான் கூட எழுத்து, இந்த வாத்தியார் என்னோட சின்னவரை தான் இருக்கிறாரு, அதனால நான் எழுத்து கேள்வி கேட்கிறேன். அப்போ கிரியேட்டிவிட்டி எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, எழுத்து கேள்வி கேட்டா வரும். எல்லாரும் பண்றதை பண்ணினே இருந்தோம்னா வரவே வராது. நம்ம ஏன்னா மாத்தி கொஞ்சம் கேள்வி கேட்கணும், மாத்தி கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கணும். இதே மாதிரி அடுத்த லைன் மோட்டிவேஷன் அப்படின்னா என்ன? மோட்டிவேஷன் உந்து சக்தி சார், ஒரு உற்சாகமான சக்தி சார், ஒரு எனர்ஜி சார், ஒரு எந்தூசியாசம் சார், ஒரு பப்ளிங் ஆக்டிவிட்டி சார், எகிரி குதிக்கிற மாதிரி சார், போய் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வருது சார் உள்ள இருந்து, அது பேர் உந்து சக்தி, உற்சாக சக்தி அப்படின்னு நான் சொன்னா அதெல்லாம் கிடையாது. நாங்க சைக்காலஜில மேனேஜ்மெண்ட்ல ஒரு டெபினிஷன் வச்சுக்கிறோம். மோட்டிவேஷன் இஸ் ஆல்வேஸ் தேர் இன் ஆர்டர் டு ஃபுல்ஃபில் அ டெபிசிட். எங்கேயோ ஒரு பள்ளம் ஒண்ணு இருக்குது, அந்த பள்ளத்தை மண்ணு போட்டு நிரப்புறதுக்கு பேர் தான் மோட்டிவேஷன். யோ பள்ளமே இல்லையா, நான் ஜாலியா தான் இருக்கிறேன், நான் ஜாலியா இருந்தேன்னா இன்னும் ஜாலியா வேலை பாக்குறேன்னு சொன்னா அதெல்லாம் மோட்டிவேஷன் கிடையாது. மோட்டிவேஷன்னா அங்க ஒரு குறை இருக்குது, அங்க ஒரு பள்ளம் இருக்குது, அந்த குறைய அந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இட்டு நிரப்பணும்னு நினைக்கிறீங்க, அது உங்களுக்கு பிடிக்கல, அதை மாத்தணும்னு நினைக்கிறீங்க, அதனால நீங்க பண்றத உங்களை பண்ண வைக்கிறது இல்ல, அதுக்கு பேர் மோட்டிவேஷன் அப்படின்றாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன், ஏன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன்றாங்க, அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா கிரியேட்டிவா திங்க் பண்ற போது அது வேற மாதிரி வருது. இவங்க சொல்றதை மட்டும் நம்ம கேட்டுட்டு வாத்தியாருக்கு பணிஞ்சு மார்க் வாங்கணுமேங்கிறதுக்காகவோ இல்ல ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல அப்பா அம்மா கையெழுத்து போடணுமேங்கிறதுக்காக பண்றோம்ல, அந்த மாதிரி பண்ற போது கிரியேட்டிவிட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எப்பெல்லாம் எழுத்து கேள்வி கேட்கிறீங்களோ, எப்பெல்லாம் மாட்டேன்னு சொல்றீங்களோ, எப்பெல்லாம் நான் இன்னொன்னு பாக்குறேன்னே, நான் எட்டி தான் பாக்குறேன்னு, நான் மேலே ஏறி தான் பாக்குறேன்னே, கீழே குதிச்சு தான் பாக்குறேன்னே, நான் அந்த ரோட்ல போய் தான் பாக்குறேனே அப்படின்னு சொன்னீங்கன்னா புதுசா தான் வரும். ஆனா பொத்தி பொத்தி வளர்த்துருவாங்கல்ல, பாதுகாப்பாக இருக்க வேண்டும், உயிரோடு இருக்க வேண்டும், நாளைக்கு காலையில எழுந்து சோறு சாப்பிடணும், ஆனாலும் என்ன பண்ணு சொல்ற பேச்சை கேளுன்றாங்க. இதுல ஜிக்ஸென்ட் மிகாலி அப்படின்னு ஒருத்தர், 1 minute. ஒரு பிரமாதமான பேர், கிரியேட்டிவிட்டிங்கிறது நல்ல டாபிக். அவங்க அப்பாவே இந்த மாதிரி கிரியேட்டிவா தான் வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். பேரு ஜிக்ஸென்ட் மிகாலின்னு பேரு. ஜிக்ஸ் CSIKS, ஜிக்ஸ், ஜென்ட் ZENT, அப்புறம் MIHALY மிகாலி, அப்புறமா MIHALYI மிகாலி, ஜிக்ஸென்ட் மிகாலின்னு பேரு. அதாவது சென்ட் மைக்கேல் ஃப்ரம் மைக்கேல் கோயில் அப்படின்னு பேர் இவருக்கு. சென்ட் மைக்கேல் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற மைக்கேல் இவரு, அதுதான் மிகாலி. 1934 ஹங்கரியில பிறக்கிறாரு. அதுக்கப்புறமா ரோம்ல வளர்றாரு. இவங்க அப்பா இட்டாலியில கான்சலா இருக்கிறாரு. அப்போ இவங்க ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு போட்டோகிராஃபர் வேலையெல்லாம் கத்துக்கிறாரு. அப்புறம் டாக்டரேட் ஒன்று முடிக்கிறாரு சிகாகோ யூனிவர்சிட்டி யூஎஸ்க்கு வந்து. அதுக்கப்புறமா கார்ல் கஸ்டாவ் இவங்க பத்தி நிறைய படிச்சு அதுல கத்துக்கிறாரு. பிஹேவியரல் சைக்காலஜில ஸ்பெஷலைஸ் பண்றாரு. சிகாகோ யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா மாறுறாரு. அப்புறம் ஃப்ளோ அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. ஃப்ளோ, நார்மலா ஃப்ளோன்னா என்ன ஒர்க் பண்ணான்னு பார்க்கலாம். நார்மலா ஃப்ளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒண்ணு நகருது, மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். அந்த மாதிரி பாக்குற போது இதே வர மாட்டேங்குது, வந்துச்சு சரியா. ஃப்ளோ அப்படிங்கிற போது நீங்க எது பண்ணாலும் கரெக்டா வரும். காலையில 6 மணி கண்ணு முடிக்கிறப்பவே கண்ணு பளபளன்னு இருக்கும். அப்படியே பிரஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உற்சாகமா இருக்கும். ஒரு காஃபி குடிச்ச உடனே இன்னும் உற்சாகம் இன்க்ரீஸ் ஆயிடும். அது பேப்பர் படிக்கிற போதே அவ்வளவு ஆசையா இருக்கும், ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணிட்டாங்களான்னு. அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா ஷூ பாலிஷ் போட்டு வச்சிருக்கோம். வண்டி ஒரு அடி அடிச்ச உடனே ஸ்டார்ட் ஆயிடும். ரோடெல்லாம் கிளியரா இருக்கும், சிக்னல்லாம் உங்களுக்கு கரெக்டா வரும். ஆபீஸுக்கு போனீங்கன்னா வாங்க சார்ன்னு சொல்லி உங்களை உட்கார சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு டீ கொண்டாந்து கொடுப்பாங்க. நேற்று தான் சார் ப்ராஜெக்ட் உங்களால நீங்க பண்ணதுனால ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் கரெக்டா நடக்கும். கால்ல இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாம் கரெக்டா நடக்கும். அதுக்கு பேர் ஃப்ளோ ஜோன்னு பேர். அந்த மாதிரி ஃப்ளோ ஜோன்ல இருந்தீங்கன்னா நீங்க டென்னிஸ் விளையாடுற ஆள்ல 100வது சீடு 200வது சீடா இருந்தாங்கன்னா கூட அந்த ஃபர்ஸ்ட் சீட், செகண்ட் சீடு, டாப் 20 சீட்னு ரொம்ப டாப் கிளாஸ் பிளேயர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களை ஜெயண்ட் கில்லர் அப்படின்னு அவங்க போட்டு அடிச்சு 6-2 க்ளோஸ் பண்ணிடலாம். கேட்டா ஃப்ளோ ஜோன்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தட் வாஸ் இஸ் டே அப்படிம்பாங்க. அப்போ அந்த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி ஏரியாவை அவர் கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோவை நம்ம இன்டென்ஷனலா கான்சியஸ் லெவல்ல எவ்வளவு தூரம் கொண்டு வர முடியும், எங்கெங்கெல்லாம் கொண்டு வர முடியும், ரொம்ப நேரம் நீடித்து வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு புக் எழுதியிருக்கிறாரு. அது புக் பேரே ஃப்ளோ, FLOW ஃப்ளோன்னு பேர். அது ஆச்சா. குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரிசர்ச் சென்டர்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதுல பாசிட்டிவ் சைக்காலஜின்னு பேசுறாரு. நெகட்டிவாவே மக்கள் பேசிட்டு இருந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு
ப்ராப்ளம் சால்விங், என்ன தெரப்பி, கவுன்சிலிங் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு பாசிட்டிவ் சைக்காலஜி போறாம் அப்படின்னு போறாரு. பியாண்ட் போர்டம் அண்ட் ஆன்சைட்டின்னு ஒரு புக்கு, எவால்விங் செல்ஃப்னு ஒரு புக்கு, ஃப்ளோ ஒரு புக்கு, இதெல்லாம் எழுதுறாரு. அதுக்கப்புறமா வாட் மேக்ஸ் யூ ஜெனுவைன்லி ஹாப்பி, வாட் வேர் வி டூயிங் when we felt powerful and true and do more of those things. எது உங்களுக்கு உன்னதமான மிகச்சிறந்த மகிழ்ச்சியை தருகிறதுன்னு பாருங்க, அந்த வேலையை மட்டும் பண்ணுங்க. பல நேரங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம், எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம், காசு வருதேங்கிறதுக்காக கம்ப்யூட்டர் படிக்கிறதோ, ஏதோ மற்றவங்க எல்லாம் பண்றாங்களேங்கிறதுக்காக ஒரு செயலை செய்யறதோ அப்படி எல்லாம் இல்லாமல் நான் புதுவிதமாக எனக்கு மகிழ்ச்சி தருகிற செய்திகளை மட்டுமே நான் கற்றுக்கொள்கிறேன், அதை நான் பயன்படுத்துகிறேன். அதுல என்ன வருமானம் வருதோ அந்த வருமானம் எனக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆனா நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும், காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் எனக்கு பிடித்த வேலைகளை மட்டுமே செய்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிரியேட்டிவ் டைமென்ஷன். எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் ஸ்கூலுக்கு போறாங்க, எல்லாரும் காலேஜுக்கு போறாங்க, எல்லாரும் ஆபீஸுக்கு போறாங்க, எல்லாரும் பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. இந்த 4 தான் பண்ணணுமா? ஸ்கூலுக்கு ஏன் போகணும், காலேஜுக்கு ஏன் போகணும், ஒரு ஆபீஸ்ல ஏன் வேலை பார்க்கணும், இல்ல ஒரு பிசினஸ் ஏன் ஆரம்பிச்சு பண்ணணும்? சம்பந்தமே இல்லாம நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ணலாம்ல. நேஷனல் ஜியோகிராபிக்னு ஒண்ணு இருக்குது, டிஸ்கவரி சேனல்னு ஒண்ணு இருக்குது, அனிமல் கிங்டம் ஒண்ணு இருக்குது. அது மாதிரி ஏதோ ஒரு கேமரா தூக்கி ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு 6 மாசம் காட்டுல இருந்து அந்த பறவைகளோட அந்த பூச்சியோட அங்க என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு அந்த மரத்தடியில படுத்து தூங்கிட்டு அங்க இருக்கிறத போட்டோ எடுத்துட்டு அது யாருன்னா வாங்கினா வாங்கிக்கிறான், வாங்க இல்லைன்னா போடா, நான் தான் காட்டுல தான் சாப்பிட்டுட்டு தானே இருந்தேன், ஜாலியா தான் இருந்தேன், எனக்கு காடு ரொம்ப பிடிச்சிருந்தது, இயற்கை ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆறு மலை அருவி எல்லாத்தையும் பார்த்து நான் நல்லதா இருந்தேன் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குத்தான் செய்கிறது. எல்லாரும் பண்றதை பண்ணணும்னு நினைக்காமல் நான் வித்தியாசமாக எனக்கு பிடித்ததை பண்ணுகிறேன். நான் யாரையும் அடிக்கல, யாரையும் ஏமாத்தல, பொய் சொல்லல, இந்த சட்டத்துக்கு புறமா நான் எதுவும் செய்யல. ஆனா எனக்கு பிடித்த காரியங்களை பண்றேன். இட்ஸ் இன்சைட் வாஸ் தட் இட் இஸ் அ மிஸ்டேக் டு பர்சியூ ஹாப்பினஸ் இட்செல்ஃப்ங்கறாங்க. ஹாப்பினஸ் எது அப்படின்னுட்டு அதை நோக்கி போகாமல் உனக்கு ஹாப்பினஸ் எது தருதுன்னு பார்த்து அதை மட்டும் பண்ணு. இதை பண்ணா ஹாப்பினஸ் வந்துடும், ஐடி செக்டார்ல சேர்ந்தா ஹாப்பினஸ் வந்துடும், இவ்வளவு சம்பளம் வந்துச்சுன்னா ஹாப்பினஸ் வந்துடும், இந்த இடத்துல கொடுத்த நடத்தினா ஹாப்பினஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பினஸ் போகாம உங்களுக்கு இன்ட்ரின்சிக்கா உள்ளுக்குள்ள எது மகிழ்ச்சி தருதோ அதை செய்யுங்க. வெளியில இருந்து ஹாப்பினஸ் வரட்டும், இல்ல உள்ளுக்குள்ள இருந்தே வரட்டும். மோட்டிவேஷன்ல 2 சொல்லுவோம், எக்ஸ்ட்ரின்சிக்னு ஒண்ணு, இன்ட்ரின்சிக்னு ஒண்ணு. எக்ஸ்ட்ரின்சிக்னா நீங்க நல்ல காரியம் பண்ணீங்க, 80 மார்க் போட்டாங்க, மற்றவங்க எல்லாம் பாராட்டினாங்க, அதுக்கு எதனா இன்சென்டிவ்னு ஒண்ணு கொடுத்தாங்க, காம்பன்சேஷன் கொடுத்தாங்க, சம்பளம்னு கொடுத்தாங்க, போனஸ்ன்னு கொடுத்தாங்க, உற்சாக தொகைன்னு கொடுத்தாங்க, ஏதோ ஒண்ணு. அதெல்லாம் வெளியில இருந்து வர்ற பாராட்டு, வெளியில இருந்து வர்ற பரிசு. அது இல்லாமல் எனக்கு பிடித்தமான காரியங்களை நான் செய்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆக்டர் கமல்ஹாசன் சொல்லலாம். he loves movie industry. அவருக்கு படுத்தா தூங்கி இருக்கிற போதும் போகிற மூவி இண்டஸ்ட்ரி தான் நினைச்சிட்டு இருந்தாரு. காலையில இருந்தாலும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள தான் போறாரு. இதை தாண்டி அந்த 50 வருஷத்துல வேற எந்த காரியமும் பண்ணல. கையில காசு கிடைச்சதா இண்டஸ்ட்ரியில போடு, காசு மைனஸ்ல போச்சா கடனை வாங்கி இண்டஸ்ட்ரியில போடு, திருப்பியும் இண்டஸ்ட்ரியில போடு, திரும்ப இண்டஸ்ட்ரியில இருந்து எடு, அங்கேயேதான் இருக்கிறது. அது எல்லா அவர் ஆக்டர் அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு. அவங்க கமல்ஹாசனுக்கு தெரியாத செய்தியே கிடையாது சினி ஃபீல்ட்ல. அப்ப அவ்வளவும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு காரணம் என்ன? யாரையாவது சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா, பணம் பண்ணணும் மட்டும்தான் நோக்கமானு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்ல. படம் எனக்கு பிடிச்சிருக்குது, சினிமா எனக்கு பிடிச்சிருக்குது, அதனால நான் பண்ணேன். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நான் வாங்குவேன், கோடி கணக்கில் வாங்குவேன். திருப்பி எதனா ஒரு தமாஷா காமெடி படம் ஒண்ணு போட்டு அந்த பணத்தை திருப்பி எடுத்துக்குவேன், திரும்ப அதுலயே போடுவேன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி பாக்குறதெல்லாம் கிரியேட்டிவ் டைமென்ஷன். நார்மலான இயல்பான வாழ்க்கை இல்லாமல் இவர்கள் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். இந்த ஃப்ளோ ஆக்டிவிட்டிஸ் சொல்ற போது ஐ எம் டூயிங் இட் ஃபார் த ஷியர் என்ஜாய்மெண்ட் ஆஃப் டூயிங் இட் in my own personal satisfaction rather than for some extrinsic reward from other people. மற்றவங்க பாராட்டணும்னு எதிர்பார்த்து வெளியில இருந்து வேற ஏதோ ஒண்ணு கிடைக்கணும்னு எதிர்பார்த்து செய்யாமல் நீங்களாக செய்வது. அப்ப செஸ் விளையாடுறது எதுக்காக? செஸ் விளையாடுறது பலரும் பாக்குறது நார்மலா 190, 95, 98, 99 பேர் நினைக்கிறது என்னன்னா செஸ் விளையாடுறாங்க, இன்டெலிஜென்ட்டா மூவ் பண்ணி வின் பண்றாங்க அப்படிங்கிறது. வின் பண்றதுங்கிறது டோட்டலி நான்சென்சிக்கல் அண்ட் இடியாட்டிக். The purpose of chess is at every point of time ஒரு காயினை மூவ் பண்ண உடனே இதை நான் எப்படி எதிர்கொள்ளலாம்னு ஒரு 10-20 ஆங்கிள் யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? ஒவ்வொரு மூணையும் ஒரு 10 விதமாக யோசிக்கிறீங்கல்ல, அப்பதான் இந்த கிரியேட்டிவிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகுது. கடைசியில கேம் வின் பண்ணா என்ன, தோத்து போனா என்ன, இம்மெட்டீரியல். ஒரு மூணு நீங்க தூக்கி ஒரு வெள்ளை கலர் பானை தூக்கி அப்படி வச்சீங்க, இந்த பானை இங்க வச்சா இந்த பானை என்னெல்லாம் பண்ணும், இல்ல இந்த பானை நான் என்ன பண்ணலாம், இல்ல இந்த பான் ஓப்பனிங் கொடுத்துருக்குது நான் அதை வச்சு உள்ளுக்குள்ள போய் வேற என்ன பண்ணலாம், நான் 10 விதமா யோசிக்கிறேன்ல,
அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வின் பண்றது இம்மெட்டீரியல். வின் பண்றதுக்காக கேம் ஆடுறதுதான் பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிறாரு இவரு. செஸ் விளையாடுறது ஒவ்வொரு மூளையும் நீங்க 10 ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கிறீங்கல்ல, அப்போ உங்க மூளை வளர்ச்சி அடைகிறது. இதே மாதிரி செஸ் மூவ் மாதிரியே உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் நீங்க எதிர்கொண்டு வேற என்னென்னலாம் நடக்கக்கூடும், என்னெல்லாம் பண்ணக்கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கை நிஜமாவே இவ்வளவு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குதா, இவ்வளவு சாய்ஸஸ் இருக்குதா, இவ்வளவு ஓப்பனிங் இருக்குதா, இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குதா, இவ்வளவு வெரைட்டி இருக்குதா, இதுல நான் எதை வேணாலும் எக்ஸசைஸ் பண்ணலாமா, எது வேணா நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாமா, நான் எதை வேணா பயன்படுத்தி பார்க்கலாமா, நான் எதை வேணாலும் நான் மேற்கொள்ளலாமா, எதை வேணாலும் தொடர்ந்து போகலாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிரியேட்டிவிட்டி, அதுதான் வாழ்க்கை, அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் உன்னதம். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச பீட் அண்ட் ட்ராக்னு சொல்றாங்கல்ல, அதுலயே போகாமல் எல்லாரும் நடந்த பாதையிலேயே போகாம நம்ம வேற மாதிரி பாக்குறது. அதனால winning is not everything in chess. Playing chess in order to think, in order to expand உங்க ஹொரைசனை, உங்க வானத்தை இன்னமும் அகலப்படுத்துவதற்கான வழிமுறைகள். You want to become a good public speaker. நல்ல மேடையில பேசினா என்ன பண்ணுவாங்க, முடிஞ்சுன்னா ஃபீட்பேக் கொடுப்பாங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ரைட், நிச்சயமா புரியுது. ஆனா அது வரல பர்பஸ். நான் பேசணும்னா அதுக்காக நான் புத்தகங்கள் வச்சிருக்கணும், புத்தகங்கள் படிக்கணும், இல்ல நெட்டுக்குள்ள போய் தேடணும், அதுக்கப்புறம் நான் நோட்ஸ் எடுக்கணும், அதை நான் உள்வாங்கணும், அதுக்கப்புறம் நான் சொல்லணும். இப்ப நான் புக்கை வச்சிருக்கிறேன், புக்கு வாங்கினேன், புக்கை படிச்சேன், புக்கை உள்ள வாங்கினேன், நான் இப்ப புக்கை உங்களுக்கு சொல்லி தர்றேன். இந்த இடத்துல சாட்டிஸ்பாக்சன் முடிந்து விடுகிறது. அதுக்கப்புறம் மக்கள் கொடுக்குற பாராட்டு செகண்டரி. மெயின் எதுன்னு கேட்டீங்கன்னா, நான் புத்தகத்தை தேடி வாங்கியதும் படித்ததும் உள்ள வாங்கியதும் அதை பத்தி பேசணும், அங்கே எல்லாம் முடிஞ்சிச்சு. 90-95% மகிழ்ச்சி அங்க முடிஞ்சிருச்சு. மிச்சம் 5% மகிழ்ச்சி மற்றவங்க பாராட்டுகிற போது வருகிறது. If you want to become a good public speaker, it is a learning and speaking to people which is the main reward, not the feedback or not the appreciation that you get later based on that. இவரே சொல்றாரு, ஜிக்சன் மிஹாலி சொல்றாரு. Mihaly took these ideas and applied them to the question of how some people become genuinely creative. He was more interested in the domain that changes the whole domain or the area of human endeavor. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இந்த அஸ்ட்ரானமி இது சொல்றோம் இல்லையா, வானவியல் இல்ல ஸ்பேஸ் அண்டவெளின்னு சொல்றோம்ல, மில்கி வே, கேலக்சி, ஸ்பேஸ், சோலாரு, ஸ்டாரு, மூணு, சேட்டலைட் எல்லாத்த பத்தி பேசணும்ல, கிரகம், பிளானட்னு பேசணும் இல்லையா. அதுல ஒரு லேடி, ஒரு கிளர்க்கு, அவங்க வேலை என்னன்னா சும்மா நட்சத்திரத்தை பார்க்கணும், அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுச்சுன்னு எழுதணும், டேட்டா எழுதணும். ஷீ இஸ் எ டேட்டா கலெக்டர். அவளுக்கு ஒரு சர்டன் ஏரியா கொடுத்துருவாங்க, இந்த ஏரியாக்குள்ள என்ன நட்சத்திரம் இருக்குதோ அந்த நட்சத்திரத்தை அவங்க டெலிஸ்கோப்ல பார்த்து இவங்க எழுதணும். அப்ப எழுதுற போது இந்த ஒரு லேடி, இவங்க பேர் எங்கேயோ உள்ள இருக்குது, நான் அப்புறம் வர்றேன். அவங்க சொல்றாங்க, எல்லா நட்சத்திரமும் 3/4 வயசு நட்சத்திரம் இப்படி கிளாக் வைஸ் சுத்தி நிற்குது, ஆனா ஒரு நட்சத்திரம் இந்த பக்கம் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துது, ஏன் அந்த மாதிரி சுத்துது அப்படின்னு போய் பாஸ்கர் கேள்வி. அப்படியெல்லாம் இருக்காதேன்றார் அந்த ஆளு. இல்ல சார், நான் தான் பார்த்தேன் சார், நான் பாக்குற போது எல்லா நீங்க சொன்னீங்க எல்லா நட்சத்திரம் இப்படிதான் சுத்தம்னு, ஆனா ஒண்ணு மட்டும் மாத்தி இப்படி வேற மாதிரி சுத்துது சார்னா. அப்பதான் அவங்க ஆச்சரியப்பட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லேடி சொல்றது கரெக்டா அப்படின்னு இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. Then they get to know not all stars rotate in the same clockwise direction and some stars rotate in the anti-clockwise direction. அப்ப எதனால இது clockwise போகுது, எதனால இது ஆன்டி கிளாக்வைஸ் போகுதுன்னு ஆரம்பிச்சாங்க பாருங்க. புதுசா ஒரு சப்ஜெக்டே ஓபன் ஆயிடுச்சு. இந்த அம்மா என்ன பண்ணிருக்கலாம், அதுவும் சுத்துது இதுவும் சுத்துது, அது 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்துது, 12 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்துதுன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம். இல்ல அது ரைட்ல போகுது லெப்ட்ல போகுதுன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம். ஏன் போச்சுன்னு இந்த அம்மா கேட்டாங்க. இத்தனையும் ஒரே மாதிரி இருக்கிற போது இது ஒண்ணு மட்டும் ஏன் மாறுச்சு. நான் நம்ம ஒரு பாஸ் ஆனா என்ன சொல்லுவாங்க, யோ உன் வேலையை ஏமா உனக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அது மட்டும் பண்ணி எழுதி வச்சுட்டு போக வேண்டியதான் நம்ம வேலை, இதெல்லாம் இப்படி அதிக பிரசிங் தரமா எங்களை பார்த்து இப்படிலாம் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா விஞ்ஞானம் அறிவியல் வளர்ந்தே இருக்க. எங்கேயோ ஒரு லேடி எக்ஸ்ட்ராவை ஈடுபாட்டோட பாக்குறா, அதுல அவருடைய பர்சனல் கியூரியாசிட்டின்னு ஒண்ணு வருது, ஒரு ஆர்வம் ஒண்ணு வருது. எதனால இது இப்படி எனக்கு தெரியலையே, உங்களுக்கு நீங்க தான் பெரிய பெரிய ஆளுங்களா இருக்கிறீங்களே, நான் கிளார்க் வேலை தான் நான் பாக்குறேன், அதனால நீங்க சொல்லுங்கன்னு போய் கேட்டா அந்த ஆளுங்க ஆச்சரியப்பட்டு போய் அது எப்படிமா நீ கண்டுபிடிச்ச, நான் பார்த்தனே அப்படிங்கிறாங்க. பார்த்ததை ரெக்கார்ட் பண்றப்போ மாறுதல் வருது. மேல கேட்கிற போது என்கரேஜ் பண்ணாங்கன்னா நல்லா வருது. ரிச்சர்ட் டாக்கின்ஸ் என்னோட ஹீரோல ஒரு ஆளு, கிரேட்டஸ்ட் பயாலஜிஸ்ட் அண்ட் ஏத்தியஸ்ட்னு சொல்லுவோம். காட் டெலிவிஷன் ஒரு புக் எழுதியிருக்கிறார். ஏராளமான வீடியோக்கள் உள்ள இருக்குது யூடியூப்ல. அவர் ரிச்சர்ட் டாக்கின்ஸுக்கு அவங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கற ரிட்டையர் ஆகிறாரு. 60 70 ரிட்டையர் ஆகிறாரு. 70 ரிட்டையர் ஆனா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில என்ன சொல்லுது,
ப்ரொஃபசர் ஃபார் ப்ரொபகேட்டிங் சயின்ஸ் அப்படின்னு பேர் வச்சு திரும்பவும் அவர் அங்கேயே போட்டு சேர் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. சேர்னா அந்த யூனிவர்சிட்டியை ஃபண்ட் பண்ணிடும், காசு நிறைய கொடுத்துரும், மில்லியன்ஸ்ல காசு கொடுத்து நீயே வச்சுக்கோ, நீ உனக்கு வேணுங்கிற ஆர்டர் ரெக்ரூட் பண்ணிக்கோ, என்னத்தை வேணா பண்ணிக்கோ, ப்ரொமோட் சயின்ஸ் இன் த வேர்ல்டு. ப்ரொஃபசர் ஃபார் ப்ரொமோட்டிங் சயின்ஸ்னு அவருக்கு புதுசா ஒரு டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் ஏற்கனவே இருக்கிற மாதிரி ஜுவாலஜி, பாட்னி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி தான் கொடுக்கணுமா? நாங்க புதுசா ஒன்று கிரியேட் பண்றோம், ப்ரொஃபசர் ஃபார் ப்ரொமோட்டிங் சயின்ஸ். அதுக்கு ஒரு சேரு, அதுக்கு ஒரு ஃபண்டு, அதுக்கு ஒரு என்டோமெண்ட், அதுக்கு நீயே ஒரு டீம் வச்சுக்கோ. சயின்ஸ்னா என்னன்னு சொல்லி உலகம் போற சயின்ஸ பரப்பு. முட்டாள்தனமா நினைக்கிறவங்க ஏராளமான இருக்கிறாங்க. பிலீஃப் சிஸ்டம்னு நான் சென்சிக்கலா சூப்பர்ஸ்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் மாத்து, அதுக்கு நாங்க காசு தரோம் அப்படின்னு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்குது. இங்கிலாந்துல ஈவன் டுடே இஸ் டூயிங் தட் ஜாப், ப்ரொமோட்டிங் சயின்ஸ். ப்ரொமோட்டிங் சயின்ஸுக்கு என்ன டெஃபினிஷன்னா, டாக்கின்ஸ் என்ன சயின்ஸ் டெஃபினிஷன் கொடுக்குறாரோ அதுதான் டெஃபினிஷன். சும்மா நாங்க கொடுத்தது இதுதான், 10-11 இதை பேசு, 11-12 இதை பேசு, 12-1 மணிக்கு இது பேசுன்னு சொன்னா நான் சதமான போயின்னு சொல்லிடுவேன். உனக்கு என்ன ரிசல்ட் வேணும்னு சொல்லு, என்ன டாபிக் வேணும்னு சொல்லு, ரெண்டுக்கு தான் உனக்கு உரிமை இருக்குது. டாபிக்கை கூட ரிசல்ட்டை கேளு. குறுக்கல நான் ஒரு நாள் பூரா என்னத்தை வேணாலும் பண்ணுவேன், அல்டிமேட்டா ரிசல்ட் வந்துதா இல்லையான்னு பாரு, வரலன்னா உன் காசு எனக்கு வேணாம் பாயன்னு சொல்லிட்டு போடுவேன். அப்ப சில பேர் ப்ராசஸ்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்காங்க, சில பேர் ரிசல்ட் பாக்குறாங்க. அப்ப ரிசல்ட் வர்றதுக்கு ப்ராசஸ ஒரு தனி இண்டிவிஜுவல் எவ்வளவுக்கு மாற்ற முடிகிறதோ, எப்படியெல்லாம் அந்த ஆள் அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்து வைக்கிறாரோ அந்த இடத்துல கிரியேட்டிவிட்டி வருது. நீங்க ஸ்ட்ரக்சரை ரொம்ப தெளிவா போட்டு கொடுத்துடுறோம். நாங்க 10-11 அசர்ட்டிவ்னஸ் பேசுவோம், 11-12 வரைக்கும் நாங்க பாசிவ் என்னன்னு பேசுவோம், அதுக்கப்புறம் அக்ரெசிவ்னா என்னன்னு பேசுவோம், அதுக்கப்புறம் மேனிபுலேட்டிவ்னா என்னன்னு பேசுவோம், அப்புறம் ஏன் இப்படி இருக்கிறேன்னு பேசுவோம், அப்புறம் இதை வளர்க்கறதுக்கு என்னன்னு பேசுவோம். கரெக்டா 6 ஹவர்ல கரெக்டா எல்லாம் பண்ணிடுறோம் சார்ன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு ஸ்ட்ரக்சர். அதுல கிரியேட்டிவிட்டியே வராது. எதை வேணாலும் எப்ப வேணா பேசுவேன், எதை வேணா எப்ப வேணா கேள்வி கேளு, என்ன கேள்வி கேட்டாலும் நான் அங்கங்கேயே பதில் சொல்லிடுறேன் வா, இல்லைன்னா கண்டுபிடிச்சிக்கலாம் வா, பிரேக்ல, டீ பிரேக்ல, லஞ்ச் பிரேக்ல நீ நானுமா சேர்ந்து கண்டுபிடிப்போம், இல்லைன்னா நான் நாளை கண்டுபிடிச்சு உனக்கு சொல்லிட்டு போறேன்னு சொன்னீங்கன்னா then that's an opening. அப்போ வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டன்ட், நான் இல்லைன்னு சொல்லல. ஸ்ட்ரக்சரை தாண்டி வர்ற போதுதான் கிரியேட்டிவிட்டி இன்னொன்னு வருது. நான் முன்னாலே பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், பிளாக் போர்டுன்னு ஒன்று வச்சிருந்தோம், அது ஒரு 2000 வருஷமா வச்சிருந்தோம், கற்றுக் கொடுப்பதற்கு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் போர்டுன்னு. அது பேர் என்னன்னு கேட்டா, அந்த பையனோ டீச்சரோ அல்ல கரஸ்பாண்டோ அந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்ட யாரை கேட்டீங்கன்னா அது பேர் பிளாக் போர்டும்பாங்க. அது நிஜமான பேர் வந்து அதுக்கு பேர் போர்டு. அந்த போர்டு என்ன கலர்னு கேட்டீங்கன்னா நீங்க பிளாக்ன்னு சொல்லியிருக்கலாம். அது போர்டுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்னைக்கோ கிரியேட்டிவிட்டி வந்திருக்கும். அதுக்கு பிளாக் போர்டுன்னு பேர் வச்சுட்டோம். பிளாக் போர்டு எடுத்துணுவான்னு சொன்னோம், பிளாக் போர்டுல எழுதுன்னு சொன்னோம். பிளாக் போர்டுல சாக்பீஸ் ஒண்ணு தானே எழுதும், வேற எதுவும் எழுதாது இல்ல. அப்போ இவ்வளவு நாள் நம்ம ஏன் மாட்டிட்டு இருந்தோம்னா, போர்டை போய் பிளாக் போர்டுன்னு நம்ம தப்பா பேர் வச்சோம். அது நான் தப்புன்னு புரிஞ்சுக்காமலே இருந்தேன். யாரும் கேள்வி கேட்கல, வாத்தியாரும் கேள்வி கேட்கல, ஸ்கூலும் கேள்வி கேட்கல, காலேஜும் கேள்வி கேட்கல, எல்லாரும் பிளாக் போர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்பதான் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். அது பேர் போர்டு சார். அது கருப்புலயும் இருக்கலாம், வெள்ளையில இருக்கலாம். வெள்ளையில எப்படியா எழுத முடியும், சாக் பீஸ்ல எழுதுமா? சாக் பீஸையும் தூக்கி போடு, பிளாக் போர்டையும் தூக்கி போடு, போர்டை ஒயிட்டா வை. அப்ப என்ன எழுதலாம், மார்க்கர் பேனான்னு கொண்டாந்து விட. அப்ப நான் எல்லா கலர்லயும் எழுதலாம் வா, கிரீன்ல எழுது, ப்ளூல எழுது, ரெட்ல எழுது, பிளாக்ல எழுது, உனக்கு எது பிடிக்குதோ வெள்ளையை தவிர எந்த கலர்ல வேணாலும் எழுதிக்க போயா அப்படின்னு சொன்னாங்க. சீரியஸாவே சொல்றேன். நான் எல்ஐசியில எனக்கு ஒரு 3 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. ஹோட்டல் சவேரான்னு ஒன்று இருக்குது இங்க சென்னையில, கதீட்ரல் ரோடு. ஹோட்டல் சவேரான்னு 3 days ப்ரோக்ராம். நாங்க போனா பிளாக் போர்டு வச்சிருந்தாங்க அவங்க. நான் சொன்னேன், பிளாக் போர்டெல்லாம் நான் யூஸ் பண்றது இல்லைங்க, எனக்கு ஒயிட் போர்டு வேணும். எங்ககிட்ட இல்லையே, நீ ஒயிட் போர்டு நாளைக்கு கொண்டாந்து வைப்பேன்னு சொன்னா நான் இங்க கிளாஸ் கன்டினியூ பண்றேன், இல்லைன்னா நான் அடுத்த 2 நாள் கிளாஸ் நான் வேற ஏதாவது ஹோட்டல் கூட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன், கொண்டு போறேன்னு சொன்னேன். இப்போ பேசிட்டு 11:30 மணிக்கு எங்கிட்ட வந்தாங்க டீ பிரேக்ல. சார் ஒயிட் போர்டு எங்க கிடைக்கும்னு சொல்லுங்க, நாங்க வாங்கி வச்சிடறோம், நாளைக்கு கன்டினியூ பண்ணலாம். நாங்க சஃபேர் தியேட்டர் பக்கத்துல கிடைக்கும், 2000 rupees வேலைன்னு சொன்னேன். 1991 ஜான்வரி இது. அப்புறமா போய் ஒரு 8 போர்டு வாங்கிட்டு வந்தாங்க. நான் ஒரு ஹால் தான் வச்சிருந்தேன், சவேரா ஹோட்டல்ல 8 ஹோட்டல் வந்து அவங்க 8 போர்டு வாங்கின்னு வந்து எல்லா இடத்துலயும் வச்சுட்டு, மறுநாள் காலையில் நான் வர்றப்போ, சார் ஒயிட் போர்டும் இருக்குது, இந்த மார்க்கெட் பண்ண இருக்குது, நீங்க 1 சொன்னீங்க, நான் 8 வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. சவேரா ஹோட்டல்ல பிளாக் போர்டுல இருந்து ஒயிட் போர்டுக்கு நான் மாத்திருந்துக்காங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன், நான் பண்ண மாட்டேன், எனக்கு ஒயிட் போர்டு கொடுத்தா நான் கிளாஸ் கண்டக்ட் பண்றேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன்னு நான் ஒரு லைன் எடுக்கிற போது அப்ப அந்த ஹோட்டல் மாறுகிறது. அப்ப இன்னைக்கு எவ்வளவு விதெல்லாம் காமிக்கலாம், பட் முதல்ல சவேரா ஹோட்டலுக்குள்ள கொண்டு வந்து ஒயிட் போர்டு வச்சது நான் தான். இது நான் சொல்லலைன்னா யாருக்கும் தெரியாது. ஆனா கேள்வி கேட்கிறீங்களா நீங்கன்னு கேட்கிறேன். பிளாக் போர்டு வச்சிருந்தா நம்ம என்ன சார் பண்றது, அவங்க அவள் தான் வச்சாங்க, ஒயிட் போர்டு தான் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்.
ஆனா இல்லைன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கிற போது ஆல்டர்னேட்டிவ் தேடுங்கன்னு சொல்ற போது அப்ப ஆல்டர்னேட்டிவ்ஸ் வருது, இல்லைன்னா வராது. இன்னொரு 2 வருஷம் கழிச்சு பண்ண வாங்கியிருப்பாங்களா இருக்கும், எல்லாம் மாறிட்டாங்கன்னுட்டு. பட் அந்த காலகட்டத்தில் நம்ம கேட்க வேண்டிய சூழல் வருகிறது. கேட்கறதுக்கு ஒரு ஆளுக்கு துணிச்சல் வேணும். இல்லைன்னா ப்ரோக்ராம் மாத்துறேன்னு சொன்னா தானே அவன் பண்றான். இல்ல நான் நாளைக்கு வர முடிஞ்சா பண்ணுவீங்க சார், முடிஞ்சா பண்ணியே இருக்க மாட்டாங்க. பண்ண மாட்டேன், நாளைக்கு கிளாஸுக்கு கண்டினியூ பண்ண மாட்டேன், ஐ எம் ஷிஃப்டிங் இட்னு சொல்ற போது then there is no other go and people go. When people come back to me and ask me where is it available, and then I tell them this is the place where it is available, and then they buy it. நான் ஒன்னு சொன்னேன், அவங்க 8 போர்டு வாங்கி எல்லா இடத்துலயும் வச்சிருந்தாங்க. that's a different story. சரியா? சைக்காலஜி, டிஸ்கவரி, இன்வென்ஷன் சொல்றோம்ல, இதெல்லாம் கல்மினேஷன் ஆஃப் யுவர் ஒர்க் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஒரு ஏரியால ஒர்க் பண்றீங்க, நிறைய கத்துக்கிறீங்க, நிறைய ஸ்பெஷலைஸ் பண்றீங்க, அதுக்கப்புறமா இதை எப்படி மாத்துறதுன்னு பாக்குறீங்க. இது இன்னமும் சிறப்பாக செய்வது எப்படி. அப்ப அமெரிக்கா மாதிரி இடங்கள்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்க, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் இதை பண்ணுன்னு சொல்றது, உடனே அவங்க அதை பண்றாங்க, ஒர்க்கர்ஸ் அதை பண்றாங்க. ஜப்பான்ல இதை கவுத்து போட்டான். அவன் முதல்ல எதனா மாத்தணும்னு கேட்டீங்கன்னா எல்லா ஒர்க்கரையும் கூப்பிட்டு ஒன்னா உட்கார வச்சிருவான் ஃபேக்டரியில. இதெல்லாம் இப்படி ஓடிட்டு இருக்குது, இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், வாங்க எனக்கு ஐடியா கொடுங்க. ஏன் சார் உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியாது, நாங்க எங்க மெஷினை நாங்களே ஆப்ரேட் பண்றோம், ஃபேக்டரியில நாங்களா இருக்கிறோம், நீங்க தான் சப்ளை செயின்ல இருக்கிறீங்க, நீங்க தான் ஒன்னொன்னா மாத்தி ஒரு ஆள் இதை வாங்குறீங்க, ஒரு ஆள் ஒர்க் பண்றீங்க, ஒரு ஆள் கொடுக்குறீங்க. எதனா பண்ணணும்னா உங்களுக்கு தான் சார் தெரியும், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தான் தெரியும். நாங்க சூப்பர்வைஸ் பண்றோம், வேடிக்கை பாக்குறோம், நாங்க மேனேஜ்மெண்ட் சொல்லிக்கிறோம், எங்களுக்கு தெரியாது. கைய வைக்கிற ஆளு சொல்லி எதை மாத்தலாம்னு சொல்லு. லூஸ் மாதிரி இருக்குது சார், இதை தூக்கி அப்படி அனுப்பி இப்படி அனுப்புறீங்களே, அது போல இப்படி நேரம் அனுப்பலாம்ல, இது ஏன் முதல்லயே சொல்ல. அப்பதான் இடத்துல கிரியேட்டிவிட்டி வருது. ஒர்க்கரை கன்சல்ட் பண்றாங்க, யார் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்கறாங்க. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் பிஎன்ஜின்னு ஒரு ஆபீஸ் இருக்குது. பிஎன்ஜி வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, இந்த கிரியேட்டிவிட்டி மாதிரி ஒரு டாபிக் பிஎன்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்காரு. அதுல புதுசா 50 பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க, 25 பையன் 25 பெண், அவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. எல்லாம் 25 இயர்ஸ் ஓல்டு அரௌண்ட் வச்சுக்கோங்களேன். அவங்கள 6 மாசம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த லாஸ்ட் டேத்துல ட்ரைனிங்னா ஃபேக்கல்டி ஒரு 5-6 பேர் உள்ள உட்காந்துருப்பாங்க. ஒரு மாத்தி 1 hour யாரா ஃபேக்கல்டி கிளாஸ் எடுத்துட்டே இருப்பாங்க. ஆபீஸ் உள்ள இருந்து ப்ராக்டர் அண்ட் கேம்பிள்னா என்ன பண்ணுது, இதோட சர்வீஸ் என்ன, ப்ராடக்ட் என்ன, குவாலிட்டி என்ன, பிரைஸ் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, சப்ளையர் யாரு, டீலர் யாரு, எங்கெல்லாம் ஃபேக்டரியில என்னெல்லாம் ப்ராசஸ் நம்ம உற்பத்தி பண்றோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் முடிஞ்சது அந்த 6வது மாசம் கடைசி நாள் இருக்குல்ல, 180 நாள் வச்சுக்கோங்களேன். 180வது நாள் நம்ம வைஸ் பிரசிடென்ட் இந்த புக் எழுதினவர் அவர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் கெட் அவுட்னு சொல்லிடுவேன், இந்த பசங்களை மட்டும் உள்ள வச்சுக்குவேன். எங்க ஆபீஸ் ஆளு நான் ஒரு ஆளு மட்டும் தான் இருப்பேன், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. No other person from PNG, a junior officer or senior officer will be there. I will ask all of them to get out, and then I will come in and close the door. And then இந்த 50 பேர்கிட்ட சொல்றேன், நாளையில இருந்து நீங்க எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்க போறீங்க, சரியா? இத்தனை நாளா எங்க ஃபேக்கல்ட்டிங்க என்னென்னோ சொல்லி கொடுத்தானுங்க, எல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் சொல்றதை மட்டும் கவனமா கேட்டுங்க. நான் உங்களுக்கு ஒரு 1 hour லெக்சர் எடுக்க போறேன், அப்புறம் ஒரு 2 hour நான் உங்களை வெளில விட போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, எங்க ஆபீஸ் இருக்குது இல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ்னாலும் சரி, இல்ல அது ஃபேக்டரியா இருந்தாலும் சரி, உள்ள போங்க. போயிட்டு எதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் முதல்ல பார்த்துட்டு நேரா எங்களை சொல்லுங்க. இது ஏன் லூஸ் மாதிரி இந்த மாதிரி பண்ணிருக்க, இதை ஏன்டா இங்க வச்ச, அது ஏன் அப்படி இருக்குது, இந்த ப்ராசஸ் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு பாக்குறீங்கல்ல. நீங்க எல்லாம் உங்கள் கண்களோடு வந்திருக்கிறீர்கள். 50 கண்ணு 52 100 கண்ணு எனக்கு இப்ப கிடைச்சிருக்குது, லாபம். நாங்க என்ன பண்ணுவோம், உங்களை கொண்டாந்து ஆபீஸ்ல விட்டுட்டு நாங்க சொல்ற பேச்ச கேட்க சொன்னோம்னா 6 மாசத்துல உங்க கண்ணு அத்தனையும் நாங்க ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் கண்ணா மாத்திடுவோம். அப்புறம் உங்களுக்கு ஒரு தப்பு கூட தெரியாது. இப்ப வெளியில இருந்து வர்றீங்களா, 25 வருஷம் வெளியில வளர்ந்துருக்கீங்களா, இப்ப உள்ள உன்னை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஐயையோ இப்படியா இருக்கலாம், ஏன் இது மாதிரி வச்சாங்க, இந்த ஃபேன் ஏன் இங்க இருக்குது, இந்த லைட் ஏன் எங்க இருக்குது, இந்த மெஷின் ஏன் இந்த பக்கம் இருக்குது, அது ஏன் அந்த இடத்துல வச்சீங்க, எதை வேணாலும் கேளுங்க, வேற யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. பார்த்துட்டு நேரா ஓடியாந்து என்கிட்ட சொல்லுங்க. நாளைக்கு காலையில நீங்க வர்ற போது நீங்க சொன்ன மாதிரி நான் மாத்தி வச்சிடுறேன். நீங்க சொன்னீங்கன்னா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, நான் மாத்திருந்து யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆனா நாளைக்கு நீங்க சொன்ன எல்லா முதலும் பண்ணிடுவோம். உங்க கண்ணு மாதிரியே இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு லாபம். உங்க கண்ணை பிஎன்ஜி கண்ணா மாத்திட்டோம்னா அப்புறம் எங்களுக்கு லாபமே கிடையாது. அதனால 2 hour போவீங்களா, எங்க வேணா பாப்பீங்களா. அதுக்குள்ள ஒரு பொண்ணு கை தூக்குறா, என்னன்னா ஆபீஸ் உள்ள நுழைஞ்சவன் சார், கேட்ல 100 மீட்டர் வந்தான் சார். அப்ப 3 பக்கமா பிரியுது, ரைட்ல ஒரு ரோடு, லெப்ட்ல ஒரு ரோடு, நேர்ல ஒரு ரோடு, 3 பக்கம் போகுது ரோடு. அந்த 3 பக்கம் போற ரோட்ல அழகா ஒரு ரவுண்டானா மாதிரி ஒண்ணு கட்டி வச்சிருக்கீங்க. அந்த ரவுண்டானா நடுவுல ஒரு குப்பை தொட்டி வச்சிருக்கிறீங்க. கேட் எல்லாம் கிடையாது, சுத்தி வர வேலி படம் எல்லாம் கிடையாது, புல்லுக்கு நடுவுல ஒரு குப்பை தொட்டி வச்சிருக்கீங்க.
அந்த குப்பை தொட்டி நான் ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சு ஒரு 100 மீட்டர்ல அந்த இடத்துல ஒரு பூச்செடி இருந்தா இருக்கும், நல்லா இருந்தா நல்லா இருக்கும், ஃபவுண்டன் இருந்தா நல்லா இருக்கும், குப்பை தொட்டி வச்சிருக்கீங்க, அதை ஏன் அங்க வச்சீங்க, லூஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆள் சொல்றாரு, நானே முட்டாய் சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை அந்த குப்பை தொட்டில போட்டிருக்கிறேன், இத்தனை நாளா இது ஏன் இங்க இருக்குதுன்னு நான் நினைச்சதே கிடையாது. அந்த பொண்ணு சொல்றது, ஆபீஸ்க்குள்ள ஒருத்தர் நுழையிற இடத்துல எப்படியா நீ இதை வைப்ப, ஒரு ரவுண்ட் ஆனாலும் இது எப்படி வைப்ப, புல்லு மேல இது எப்படி வைப்ப, 3 பக்கம் போற டைரக்ஷன்ல எப்படி வைப்ப, பாக்குறவன் என்ன நினைப்பான், ஒரே 1 மணி நேரம் குடும்பம் நான் அதை மாத்திட்டு அந்த ஏரியா முழுக்க பூச்செடி வைக்கிறேன்னு சொல்லிட்டு 1 ஹவர்ல இந்த ஆள் அவ்வளோத்தையும் பூச்செடி மாத்துறாரு. சொல்ல வர செய்தி என்னன்னா, நிறைய பைத்தியக்காரத்தனங்கள் நிறைய ஆபீஸ்ல நடக்குது. ஆனா உள்ள வர்ற ஆளு நமக்கு எதுக்கு வம்பு சொன்னா நம்ம பேரு கெட்டு போயிடும், நம்மள எதனா பண்ணிடுவாங்க, ஓட்டம் அதே மாதிரி ஓட்டம் அப்படியே போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் இவர் கேள்வி கேட்கிறாரு. எல்லாத்தையும் கேள்வி கேள், முதல்ல கேள்வி கேள். கிரியேட்டிவிட்டினா என்னன்னு, கிரியேட்டிவிட்டி எப்படி வரும், இருக்கிறத நீ ஏத்துக்கிட்டா அப்ப கிரியேட்டிவிட்டி எப்படி வரும்? எங்க நீங்க புதுசா உள்ள வந்த உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. கொஞ்சம் வெளில போனோம்னா ஸ்டீபன் என்ன நினைப்பாரு தெரியாது, கேள்வியே கேட்கப்படாது அப்படின்னு ஒரு ஆள் பேசியிருக்காரு. இப்பதான் அது வைரலா ஓடின்னு இருக்குது. நாங்க பண்ணா மட்டும் கரெக்டா வந்துடும், யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது அப்படின்னு அந்த ஆள் சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா நாங்க சாஸ்திரத்துல சொல்லிக்குது, எங்க தர்மத்துல சொல்லியிருக்குது அப்படிங்கிறாரு அவரு. ஆனா பெரியார் உட்பட மற்றவங்க கேட்டீங்கன்னா, பைத்தியக்காரத்தனமா நான் சொல்றதையும் நம்பாத, என்னையும் திருப்பி கேளு அப்படின்னு சொன்னவர் பெரியாரு. சயின்ஸ் எல்லாத்தையும் கேள்வி கேளுன்னு சொல்றது சயின்ஸ். அந்த மாதிரி பாக்குற போது இவர் ஒரு 91 பேர் லிஸ்ட் எடுக்கிறாரு, ஜிக்சன் மெகாலி. அது 91 பேர் எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃபும், ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, லாயர்ஸ் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் இருக்குது, நோபல் பிரைஸ் வாங்கினவங்க இருக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி எல்லாரையும் பிடிச்சு இவங்க ஃபீல்ட்ல எப்படி வின் பண்ணாங்க, எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க அப்படின்னு தேடி பார்க்கிற போது இவங்க எல்லாருமே ஒரு கியூரியாசிட்டியோட இருந்தாங்க, தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசையோட இருந்தாங்க, ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கணுங்கிற முனைப்பு, தன் முனைப்பு உள்ள இருந்து வந்தது, அதன் காரணமாக இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லவ் யுவர் ஒர்க். முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த வேரா ரூபின்னு பேர் அந்த பெண்ணுக்கு. ஸ்டார் ஏன் இந்த மாதிரி மாத்தி சுத்துதுன்னு கேட்டால, வேரா ரூபின் மட்டும் கேள்வியே கேட்கலைன்னா அஸ்ட்ரானமில ஒரு புது பிரான்ச்சே ஓபன் ஆயிருக்காது அப்படின்னு ஒரு மெகாலி சொல்றாரு. லவ் யுவர் ஒர்க். எது பண்ணாலும் அதை ஆசையா பண்ணுங்க, நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஈடுபாட்டோட பண்ணுங்க. காசு பணத்துக்காக இல்ல பனிஷ்மெண்ட்டுக்காக, பனிஷ்மெண்ட் வாங்கலன்னு பயந்தோ இல்ல காசு கொடுப்பாங்கன்னு ஆசைப்பட்டோம், ப்ரொமோஷனுக்கு ஆசைப்பட்டோ பண்ணாதீங்க. தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசையோட பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க பண்றதுல 3 ஏரியா கிரியேட்டிவிட்டியில 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வந்ததுன்னா உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி பண்ணணும், யோசிக்கணும், வேற மாதிரி யோசிக்கணுங்கிற ஆசை வரும். என்ன? இட் மஸ்ட் பி given to people in an understandable way. எல்லாருக்கும் புரியுற மாதிரி நீங்க செஞ்சது காரியம் புரியுற மாதிரி இருக்கணும். நீங்க ஏதோ ஒரு புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணீங்களா, யாருமே புரியாது அப்படின்னு மாதிரி இருந்தா அது வேஸ்டா போயிடும். எல்லா பாமர மனிதனுக்கும் எளிதாக புரிகிற அளவுல அது இருக்கணும். Be given in terms that are understandable to other people. Pass muster with the experts in the field. அந்த துறையில வல்லுநர்கள் இருக்காங்கல்ல, ஆமா இது நல்லா இருக்குதுன்னு அந்த எக்ஸ்பர்ட்ஸ் உங்களை சர்டிஃபை பண்ணணும். 3, be included in the domain to which it belongs. ஏற்கனவே அந்த டொமைன் ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணிருக்கிறாங்க அந்த ஃபீல்ட்ல, அந்த ஃபீல்ட்ல இந்த மாறுதலையும் உள்ள வாங்கி வச்சுக்கணும். அதை தன்மயமாக்குதல் சொல்றது, உள்வாங்குதல் சொல்றது. அவங்க வாங்கி வச்சுக்கிறதுக்கு ஏதுவான நீங்க ஃபெசிலிட்டிஸையும் கொடுக்கணும். புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கிறீங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கணும். திறமை வாய்ந்த மனிதர்கள் அங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா அதை உள்வாங்கி பயன்படுத்துற மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு பிடித்தமான சப்ஜெக்டா இருக்கும், கிரியேட்டிவா பண்ணலாம் அப்படிங்கிற ஆசையும் உங்களுக்குள்ள வரும். ஏன் நமக்கு கிரியேட்டிவிட்டி வரலன்னு கேட்டீங்கன்னா, we are exhausted by too many demands. நிறைய ஏராளமான டிமாண்டு, தேவைகள் நம்ம மேல இருக்குது. அதெல்லாம் பண்ற போது அதை சொல்ற வேலையை செஞ்சுட்டு போவோம்ப்பா, நம்ம என்னத்துக்கு எக்ஸ்ட்ரா போய் வேற எங்கன்னா போய் அடிவதை வாங்குறது அப்படின்னு நினைக்கிறது. அப்புறம் we easily get distracted. இது கிரியேட்டிவிட்டிக்கு மட்டும் இல்ல, நீங்க எந்த வேலை செஞ்சாலும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உதவும். சரியா? we easily get distracted. பேசினே இருக்கிற போது, நான் ஏற்கனவே சொன்னாங்கல்ல, நாங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறோம்னா, ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு 99 பேரையும் ஒரு ஆட்டுக்குட்டியும் போட்டுடலான்னு இருக்கிறோம் அப்படிம்பாங்க. 99 பேரையும் கொண்டு போறாங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியும் கொண்டு போயிடறாங்களா. இவங்க சொன்ன உடனே அந்த பத்திரிகை 20 பேர் கேட்டு இருப்பானுங்க. அந்த 20 பேரும் உடனே ஏன் நின்று கேட்பான், அந்த ஆட்டுக்குட்டியை ஏன் கொல்லணும் அப்படின்னு. உடனே இவன் பக்கத்துல இருக்கிற ஆளுகிட்ட சொல்லுவான், நான் சொல்லல,
99 பேரை ஏன் கொல்லணும் ஒரு பையன் கேட்க மாட்டான். அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை ஏன் கொல்லணுன்ற கேள்விதான் கேட்பான். திருப்பி விட்டோம்னா யார் வேணாலும் மந்தை மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுவாரு. அந்த மாதிரி பார்க்கிற போது we easily get distracted. We are lazy and we lack self discipline. நமக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு, தன் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்ற மாதிரி செல்ஃப் டிசிப்ளின் இல்ல. செல்ஃப் டிசிப்ளின் இருக்கிற ஆளை வேற யாருமே எதுவும் பண்ண முடியாது. செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத ஆளை தான் மத்தவன் டிசிப்ளின் பண்றேன்னு உள்ள நுழைய முடியும். அது சட்டமோ மற்றவர்களோ பெரியவர்களோ வர முடியும். சரியா? we don't control ourselves and we don't use the flow of our energy. நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இல்ல, நம்ம எனர்ஜியை முறையாக நம்ம பயன்படுத்துவதில்லை. அசக்தியை, ஆற்றலை, அது சிந்தனையை இல்ல எண்ணத்தை இல்ல உணர்வை இல்ல திறமைகளை நாம முறையாக பயன்படுத்துவது இல்லை. we don't know what to do with our energy. நம்ம கையில இருக்கிற ஆற்றலை என்ன பண்றதுன்னு நமக்கே தெரியாமலே இருக்கிறது. and we don't know what we like. we do not know what we are good at. எது எனக்கு பிடிக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, எதுல நான் திறமைசாலி அப்படிங்கறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. we don't ask questions and we lack curiosity and inquisitiveness. நமக்கு தேடுகிற ஆர்வம் போயிடுச்சு. இந்த விருப்பம் தேடுதல் சொல்லும்ல, கியூரியாசிட்டி இன்க்விசிட்டிவ் சொல்லுவாங்க. ஆர்வத்தோட ஆசையோட எக்ஸ்ப்ளோரேஷன் தேடி பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்ல, அதெல்லாம் போச்சு. அப்ப இது எல்லாம் இருந்ததுன்னா, இந்த 7 பாயிண்ட் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கிரியேட்டிவிட்டி ஜிக்ஸ் அண்ட் மிகாலி சொன்னது. சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு புக்கு ஃபேக்ட்ஃபுல்னஸ் பேரு. ஃபேக்ட்ஃபுல்னஸ்னா ஃபேக்ட்ங்கிறது உண்மை தெரியும், ஃபேக்ட்ஃபுல்னஸ்னா சொல்வதெல்லாம் உண்மை. அது என்ன பண்றாரு, இந்த புக் கூட பின்னால் இருக்குது. ஃபேக்ட்ஃபுல்னஸ் ஹான்ஸ் ராஸ்லிங்னு பேர் இவருக்கு. இவரும் இவருடைய மகன் ஆலா ராஸ்லிங்கும் மருமகள் ஆனா ராஸ்லிங் 3 பேருமா சேர்ந்து உலகம் எப்படி இருந்தது, உலகம் எப்படி இருக்கிறது, உலகம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பாக்குறாங்க. பெரிய டேட்டா, பிக் டேட்டான்னு சொல்லுவாங்கல்ல, இது அதுன்னு கணக்கு இல்லை, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டு நாம உலகம் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கிறது, இனிமேல் வருங்காலத்தில் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு கிளியரா சயின்டிபிக் எவிடன்ஸ் டேட்டா. இந்த யுனைடெட் நேஷன்ஸ் சொல்லுவாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உலகளாவிய அளவுல எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மக்கள் கொடுக்கிற அந்த டேட்டாவை மட்டும் பயன்படுத்துறாங்க. அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்குது. எதுவுமே இவங்க விருப்பத்தின் பார்ப்பட்டு திரித்தோ கூட்டியோ குறைத்தோ அட்ஜஸ்ட் பண்ணியோ அதெல்லாம் பண்ணல. ரொம்ப தெளிவா எந்தெந்த இடத்துல இந்தந்த டேட்டா எடுத்தோம் அப்படிங்கறத அந்த சயின்ஸ் ஜேர்னல் இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் கொடுத்து அவங்க எல்லாத்தையும் கோட் பண்ணி மேற்கோள் காமிச்சு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. உலகம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இவங்க. இதுக்கான எவிடன்சஸ் நிறைய கொடுக்குறாங்க. இவர் இன்டர்நேஷனல் ஹெல்த்ல எஜுகேட்டரா இருந்திருக்கிறாரு, அட்வைசர் ஃபார் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் யூனிசெஃப்ங்கிறாங்க, இதெல்லாம் அட்வைசரா இருந்திருக்கிறாரு. டாப் 100 மோஸ்ட் இன்ஃபுளுன்ஷியல் பர்சன்ஸ் இந்த வேர்ல்ட்ல ஹான்ஸ் ராஸ்லிங் பேர் ஒண்ணு சேர்த்திருக்கிறாங்க. உலகத்தை மாற்றி அமைக்கிற, புரட்டி போடுகிற, உலகத்துக்கு உதவியாக இருக்கிற, பயன் தருகிற அளவுல வேலை பண்ண 100 பேர் அப்படிங்கிற போது அந்த 100 பேர் லிஸ்ட்ல இவர் பேர் இருக்குது. அப்ப இவருடைய டெட் டாக்னு டிஇடி டெட்னு போட்டீங்கன்னா யூடியூப்ல நிறைய கிடைக்கும். அந்த டெட் டாக்ஸ்ல இவருடைய பேச்சுக்களை 3.5 கோடி மக்கள் கேட்டிருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் பிரபலமான மனிதர். இவர் ஒரு 10-12 கேள்விகள் கேட்கிறாரு. அந்த 12 கேள்விகளுக்கு இயல்பா ஆன்சர் என்ன வருது அப்படின்னு எல்லா விதமான மக்களையும் பல்வேறு நாடுகள்ல போய் கேட்கிறாரு. அவரு சவுத் ஆப்பிரிக்காலையும் கேட்கிறாரு, ஜப்பான்ல கேட்கிறாரு, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், ஸ்வீடன், இது சொல்லணும்ல, ஸ்வீடன், நார்வே, பின்லாந்து, சுவிட்சர்லாந்து, டென்மார்க் அந்த ஏரியாலையும் கேட்கிறாரு. ஜப்பான் மாதிரி ஏரியா, சைனா மாதிரி ஏரியா, ரஷ்யா, அந்த மாதிரி பல்வேறு நாடுகளுக்கு போய் இந்த 12 கேள்வி கேட்கிறாரு. இந்த 12 கேள்விகளுக்கும் இயல்பா எல்லா விதமான மக்களும், ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்கிறாங்க, எக்கானமிஸ்ட் இருக்காங்க, நோபல் அவார்டு வின் பண்ணவங்க இருக்கிறாங்க, காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் இருக்கிறாங்க, பினான்ஸ் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ், அந்த பல்வேறு நாடுகள்ல அந்த நிதி அமைச்சரோ இல்ல ஹோம் மினிஸ்டரோ இல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டரோ இல்ல ஃபாரின் மினிஸ்டரோ இல்ல பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்டோ அந்த மாதிரி மக்கள் எல்லாம் கூட பேசுறாரு. இதுல இவர் கேட்ட கேள்விக்கு ஒரு ஆன்சர் வாங்கி டேப்லெட் பண்ணி சொல்ல வர்றாரு. அது இந்த மாதிரி பாக்குற போது அவர் கேட்ட கேள்விகள் மொத்தம் 13 கேள்வி. 13 கேள்விக்கு ஆன்சர் எடுக்கிற போது உலகத்துல 20% மக்கள் தான் கரெக்டான ஆன்சரை கொடுத்திருக்கிறாங்க, 80% மக்கள் தவறான ஆன்சர் தான் கொடுத்திருக்கிறாங்க. நோபல் அவார்டு வாங்கினவங்களும், பினான்ஸ் மினிஸ்டராக இருப்பவர்களும்,
நாட்டை ரன் பண்ற பிரைம் மினிஸ்டர்களும் பிரசிடென்ட்களும், இக்கானமிஸ்ட் சொல்லிக்கிறவங்க பொருளாதார மேதைகளும், கல்லூரியில நான் பேராசிரியர் சொல்றவங்களும், ஒரு சட்டத்தை உருவாக்குகின்ற பொறுப்பான இடத்துல இருக்கிற எம்எல்ஏ எம்பி மாதிரி இந்த பார்லிமெண்ட் அசம்பிளில இருக்கிறவங்களும் கிட்டத்தட்ட 20% மார்க் தான் வாங்குறாங்க, 80% தப்பா போகுது அப்படின்னு சொல்ல வர்றாரு. 13 கேள்வி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு கிண்டலுக்கு, ஒரு பூனைய ஒரு கூண்டுல வச்சுட்டு பூனைய நீ லெப்ட்ல போச்சுன்னா ஒண்ணு, ரைட்ல போச்சுன்னா ஒண்ணு, இல்ல லெப்ட்ல தலையாட்டினா ஒண்ணு, ரைட்ல தலையாட்டினா ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு நான் அதுக்கு முன்னால ஒரு ஃபுட்டை வச்சுட்டு ஒரு கேள்வி கேட்டேன்னா அது லெப்ட்ல போதா ரைட்ல போதாங்கிறத வச்சு முடிவு பண்ணா பூனை கூட எப்படி பார்த்தாலும் 20 மார்க் விட அதிகமா தான் வாங்கும். இந்த இவ்வளவு படித்த மனிதர்கள், சட்டங்களை உருவாக்குகின்ற மனிதர்கள் ஏன் 20 மார்க்கு கம்மியா வாங்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, உலக அளவுல பாவர்ட்டி அப்படின்னு பாக்குற போது வறுமை கோட்டில் யார் இருக்கிறாங்கன்னு பாக்குற போது இவரு ஒரு நாளைக்கு $1 கம்மியா வாங்குறவங்க, $1 $2 கம்மியா சம்பாதிக்கிறவங்க, இன்னைக்கு தேதிக்கு டாலர் விலை 83 84 ரூபான்னு நினைக்கிறேன். அப்ப 170 ரூபாய்க்கு கம்மியாக சம்பாதிக்கிற மக்கள் அப்படின்னு பாக்குற போது இவங்க கையில செருப்பு இல்ல, பிளாஸ்டிக் பக்கெட் தான் வச்சிருக்கிறாங்க, இல்லைன்னா இந்த சுள்ளி விறகுன்னு சொல்லுவோம்ல அதை வச்சுதான் உணவு சமைக்கிறாங்க. சாப்பிடுற அதே உணவை தான் 364 நாள் சாப்பிடுறாங்க. என்ன இவங்களே விவசாயம் பண்ணி அதைத்தான் சாப்பிடுறாங்களே தவிர வெளியில வாங்கி சாப்பிடுறது மேனுபேக்சரிங் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற மக்கள் 1 பில்லியன் அப்படின்னா 100 கோடின்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு உலகம் பாப்புலேஷன் எங்கேயோ 700 750 800 கோடின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்க பாக்குறவங்க 100 கோடி மக்கள் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 170 ரூபாய்க்கு கம்மியாக சம்பளம் வைத்திருப்பவர்கள் அப்படின்னு ஒரு குரூப். இவங்க லெவல் 1. லெவல் 2 இன்னொன்னு இருக்குது, $4, அதாவது ஒரு நாளைக்கு 350 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க. இந்த மாதிரி 300 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இவங்க உணவை வாங்கி சாப்பிடுகிறார்கள், இவங்களே விவசாயம் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. இவங்க குழந்தைங்க சப்பல் போட்டுட்டு நடக்குது, செருப்பு போட்டிருக்குது. இவங்க வீட்டுல முட்டை சாப்பிடுகிறார்கள். இவங்க வீட்டுல ஸ்டவ் சமைக்கிறதுக்கு ஸ்டவ் வச்சிருக்கிறாங்க, இது விறகடுப்பு கரியடுப்பு இல்லை. அதுக்கப்புறம் இவங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார்கள். இவங்க படுக்கிறதுக்கு ஒரு பாயோ ஒரு விரிப்போ ஏதோ ஒண்ணு இருக்குது. இவங்களுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போறாங்க, ஏதோ ஒரு சம்பளம்னு ஒண்ணு கிடைக்குது. ஆனா தண்ணி வீட்டுக்கு வெளியில இருந்து போய் கிணத்துலயோ இல்ல ஆத்துலயோ இல்ல ஏரியிலயோ எடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கிறாங்க. இது 2வது ஸ்டேஜ். இந்த மாதிரி 300 கோடி மக்கள் இருக்கிறாங்க. லெவல் 3 ஒரு நாளைக்கு $16, 16 8 128னா 1250 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க. இந்த மாதிரி குரூப் பாத்தீங்கன்னா இவங்க நிறைய ஜாப் வேலை பாக்குறாங்க. ஒரு நாளைக்கு 8ல இருந்து 12 16 மணி நேரம் கூட வேலை பாக்குறாங்க. 7 நாளும் வேலை பாக்குறாங்க. வீட்டுல குழாயில தண்ணி வருது, எலக்ட்ரிசிட்டின்னு ஒண்ணு வீட்டுக்குள்ள வருது. இவங்க ஃப்ரிட்ஜ் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. குழந்தைங்க லைட் போட்டு படிக்குது, பாடம் படிக்குது, பள்ளிக்கூடத்துக்கு போகுது, கல்லூரிக்கு போகுது. வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குது. இவங்களுக்கு ஒரு ஃபேக்டரியிலயோ எங்கேயோ ஒரு இடத்துல வேலை இருக்குது. 2 பிள்ளைகள் ஹை ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்க. இவங்க பீச்சுக்கோ பார்க்குக்கோ போய் நடக்கிறாங்க, விளையாடுறாங்க. இவங்களுக்கு ஓய்வு நேரம்னு ஒண்ணு கிடைக்குது. வெக்கேஷன் எங்கேயாவது வெளியூருக்கு 1 நாள் 2 நாள் இவங்களால போக முடியுது. இந்த மாதிரி 200 கோடி மக்கள் இருக்கிறார்கள். லெவல் 4ன்னு ஒண்ணு, ஒரு நாளைக்கு $60 65 $70 சம்பாதிக்கிறவங்க. 7 8 56னா ஒரு நாளைக்கு 5000 ரூபாய். அப்போ ஒரு மாசத்துக்கு 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க. இந்த குரூப் 100 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இவங்க ரிச் கன்சூமர்ஸ், எது வேணாலும் வாங்குவாங்க, தேவைக்கும் வாங்குவாங்க, ஆசைக்கும் வாங்குவாங்க, சும்மா மத்தவங்க வச்சுக்கிறாங்களேங்கிறதுக்காக போட்டிக்காக கூட வாங்குவாங்க. இவங்க பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு பிள்ளைகள் கல்லூரிக்கு போறாங்க. இவங்க ஏரோப்ளேன்லயும் டிராவல் பண்றாங்க. இவங்க வெளியில ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுகிறார்கள். இவங்க கையில ஒரு வண்டி வச்சிருக்காங்க, அது காராக இருக்கலாம், 2 வீலரா இருக்கலாம், சைக்கிளா கூட இருக்கலாம், ஏதோ பட் வண்டி வச்சிருக்காங்க, மொபைலாக இருக்கிறாங்க. இவங்க வீட்டுல சுடு தண்ணீரும் வருது, இவங்க ஃப்ரிட்ஜில் இருந்தும் தண்ணி எடுத்து குடிக்க முடிகிறது. கோல்டு வாட்டரும் இருக்குது, இவங்களுக்கு தேவையான ஹாட் வாட்டரும் உங்களுக்கு கிடைக்குது. வீட்டுல ஏர் கண்டிஷனிங் வச்சிருக்கிறாங்க. அப்ப சுட வைக்கிறதுக்கும் ஏர் கண்டிஷனிங் இருக்குது, குளிர வைக்கிறதுக்கும் ஏர் கண்டிஷனிங் இருக்குது. இவங்க புத்தகங்கள்லாம் வாங்கி படிக்கிறாங்க. இந்த குரூப்ல தான் நீங்களும் நானும் இருக்கிறீங்க, அதனாலதான் இந்த புக்கை வாங்கி படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்ப லெவல் 4க்கு வர்றது எப்படி? அப்ப லெவல் 1ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, லெவல் 2ல எவ்வளவு இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குற போது எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில அந்த காலத்துல அவ்வளவு மக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு பாக்குற போது அந்த லெவல் ரொம்ப குறைஞ்சு போச்சு. 1800ல 30 வருஷத்தை தாண்டுவது வருஷம் 1800ல 800 1900 2020 வருஷத்துக்கு முன்னால
ஒரு மனிதன் உயிர் வாழக்கூடிய காலம் வந்து 30 ஆண்டுகள் தான். 50% மக்கள் வந்து 50 வயசுல இறந்து போயிட்டாங்க. தாண்டி போனாலும் கூட அதை தாண்டி இருக்கிறவங்க 2017 நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரொம்ப ஈஸியா 72. ஜப்பான் மாதிரி இடங்கள் நான் பேசியிருக்கிறேன், 100 தாண்டவங்க லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அப்ப பல இடங்கள்ல மக்கள் 100 ஆண்டுகளை தாண்டியும் இருக்கிறாங்க. அப்ப 16 ஒரு நாட்டுல குறைகள் அப்படின்னு பார்க்கக்கூடியது அப்படின்னு எடுத்தோமானால் உலகளவு அளவில் சொல்றாரு. ஆனா ஒவ்வொரு நாடா கூட எடுத்துக்கலாம்னு சொல்ல வர்றாரு. 16 பேட் திங்ஸ் ஆர் 16 நெகட்டிவ் ஐட்டம்ஸ் குறைந்து கொண்டே வருகிறதுன்னு சொல்றாரு. லீகல் ஸ்லேவரி, அடிமை அப்படின்னு ஒண்ணு இருந்தது, அது வந்து இப்ப இல்லாமல் போயிற்று. கடல்ல ஆயில் கொட்டி போகுது அப்படின்னு பார்த்தோம், கடல்ல ஆயில் கொட்டுறது கிட்டத்தட்ட நிறுத்திட்டோம். எக்ஸ்பென்சிவ் சோலார் பேனல்ஸ் அப்படின்னுட்டு சூரிய ஒளியை நம்ம சக்தியாக மாற்றுவது இல்லாமலே இருந்தது. இப்ப அது நிறைய எக்ஸ்பென்சிவா இருந்தது, விலை ரொம்ப கம்மியா இப்ப கிடைக்குது. HIV இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஏராளம் இருந்தது, அது எக்கச்சக்கமா குறைஞ்சிருச்சு. குழந்தைகள் இறப்பு விகிதம் ஏராளம் குறைந்து விட்டது. போர்ல மக்கள் மடிவது ஏராளம் குறைந்து விட்டது. டெத் பெனால்ட்டின்னு தூக்கல மாற்றுறது இல்லைன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் வச்சு கொள்றது அதெல்லாம் குறைந்து விட்டது. அப்புறமா மோசமான பெட்ரோல் இருந்தது, அதெல்லாம் லெடட் பெட்ரோல்ங்கிறதெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. பிளேன் கிராஷ் இப்ப கிட்டத்தட்ட இல்லவே இல்லை. குழந்தைகள் வேலை பார்க்கறது ஏராளம் குறைந்து விட்டது. டிசாஸ்டர் டெத்ன்னு பிளேக்னு வர்றதோ, எபோலான்னு வர்றதோ, இல்ல அம்மைன்னு வர்றதோ, இந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸ்ன்னு சொல்றோம், இந்த மாதிரி கொரோனா மாதிரி வர்றது, இந்த டெத் எல்லாம் ஏராளமாக குறைந்திருக்கிறது. நியூக்ளியர் ஆர்ம்ஸ் அப்படின்னு முன்ன எங்கெங்கெல்லாம் தவறாக அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதோ இப்ப அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டடா கண்ட்ரோலா வச்சிருக்கிறாங்க. போடுவேன் பயமுறுத்துறாங்களே தவிர போடாமல் இருக்கிறாங்க. அப்ப ஸ்மால் பாக்ஸ் அம்மைங்கிறது கிட்டத்தட்ட சைபர் ஆயிருச்சு. ஃபைலேரியாசிஸ் அப்படின்னு யானைக்கால் சொல்றது கிட்டத்தட்ட 0 ஆயிருச்சு. போலியோ அப்படின்னு சொல்றது அதுவும் கிட்டத்தட்ட 0 ஆயிருச்சு. ஸ்மோக் பார்ட்டிகிள்ஸ் ஏராளம் காத்துல இருந்தது, அதெல்லாம் ஏராளமா குறைத்து விட்டோம். ஓசோன் டெப்ளீஷன்ங்கிறதெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டோம். பட்டினி அப்படிங்கிறது ஏராளம் குறைச்சிட்டோம். இந்த மாதிரி நெகட்டிவான ஐட்டம் 16 ஐட்டம் உலகளவு அளவுல டேட்டாவோட குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 16 ஐட்டம் குட் திங்ஸ் தே ஆர் இன்க்ரீசிங். நல்ல செய்திகள், நல்ல விவரங்கள் எப்படி வளர்ந்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு டேட்டா தர்றாரு. புதுவிதமான மூவி, மக்களுக்கு புதுசா என்டர்டைன்மெண்ட்டுக்கு புது சினிமா கிடைக்குது, புது மியூசிக் இசை கிடைக்குது. அதுக்கப்புறம் ப்ரொடெக்டட் நேச்சர் அப்படின்னா இயற்கையை பாதுகாக்கிறது ஏராளம் வளர்த்திருக்கிறோம். காடு பெருசாகி இருக்கிறது, டேட்டா கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாட்டிலையும் காடு எவ்வளவு வளர்ந்துருக்குது, உலகாய அளவுல காடு எவ்வளவு தூரம் வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. பெண்கள் வேலைக்கு போவதும், பெண்கள் வந்து வாக்களித்து தங்களுக்கு தேவையான அரசாங்கத்தை செலக்ட் பண்றதும் ஏராளம் வளர்ந்திருக்கிறது. அப்புறம் சயின்ஸும் சயின்டிஸ்டும் எக்கச்சக்கமா வளர்ந்துருக்குது, எல்லா நாட்டிலையும் வளர்ந்துருக்குது. அப்புறம் பயிர் பண்றது அப்படிங்கிறதும் குறைந்த இடத்துல மிக அழகாக நேர்த்தியாக பயிர் பண்ணி உரம் போட்டு களை எடுத்து தண்ணி ஊத்தி நல்ல விளைச்சலை அதிகமாக்கி இருக்கிறாங்க. குறைந்த நிலத்திலேயே அதிக சாகுபடிக்கு தேவையானதெல்லாம் நிறைய பண்ணிட்டாங்க. லிட்ரஸி ரேட்டுன்னு இப்ப படிக்காதவர்கள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது. கிட்டத்தட்ட உலகளவில் 86 விழுக்காடு மக்கள் படித்தவர்களாக இருக்கிறார்கள். ஜனநாயகம், டெமோக்ரசி, நானே எனக்கு தேவையான அரசாங்கத்தை நான் வாக்களித்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற உரிமை ஏராளமான நாடுகள்ல இருக்குது. அப்புறம் சைல்டு கேர் சர்வைவல், குழந்தைகள் உயிரோடு இருப்பதும், குழந்தைகளுக்கான உணவு கொடுக்கப்படுவதும், சத்தான உணவு கொடுக்கப்படுவதும், 5 வயசுல அவங்களை ஊட்டச்சத்து கொடுத்து நல்ல ஹெல்த்தியா இந்த ஹைட், இந்த வெயிட், இந்த பள்ளிக்கூடத்துல கொண்டாந்து சேர்க்கணும்னு சொல்றது இப்ப ஏராளம் வளர்ந்துருக்குது. எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலயும் அவைலபிளாக இருக்கிறது. மொபைல் போனு ஏராளமாக வளர்ந்து விட்டது, எல்லாருமே வச்சிருக்கிறாங்க. இப்போ வீட்டு வேலை பாக்குறவங்க, ரோட்ல இருக்கிற வேலை பாக்குறவங்க எல்லாரும் கூட கையில மொபைல் போன் வச்சிருக்காங்க. ஆண்ட்ராய்டா இல்லையாங்கிறது வேற விஷயம், மொபைல் போன் அப்படின்னு கையில ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. ப்ரொடெக்டட் வாட்டர், நல்ல தண்ணீர் மக்களுக்கு கிடைக்கிறது, எல்லாருக்குமாக கிடைக்கிறது. இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் உலகளவில் நிறைய நாடுகள்ல வளர்ந்துருச்சு. பள்ளிக்கூடம் போகின்ற பெண்கள் ஏராளம் இருக்கிறார்கள், கல்லூரிக்கு போகிற பெண்களும் வளர்ந்து கொண்டே வருகிறார்கள். அப்புறம் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், இதெல்லாம் அழியக்கூடிய உயிரினம் சொன்னோமே, அதெல்லாம் அந்த காலத்துல 34, இப்ப 88,000 உயிரினங்கள் கூடியதுன்னு கண்டுபிடிச்சு அதை பாதுகாக்கிற வேலையை உலகளவில் நாடுகள் பண்ணி கொண்டிருக்கின்றன. முன்ன 34 தான் அழியக்கூடிய உயிரினங்கள் கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம், இப்ப 88,000 கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். 88,000 உயிரினங்களை நாம் பாதுகாத்து அது அழிந்து போகாமல் பாதுகாத்து கொண்டு வருகிறோம். இம்யூனைசேஷன் அப்படின்னுட்டு இந்த தடுப்பூசின்னு சொல்றோம் இல்லையா, எதுக்கு வேணாலும் தடுப்பூசி போடுறது. இன்னைக்கு உலகளவில் 88 விழுக்காடு மக்களுக்கு தடுப்பூசி போடப்படுகிறது.
அதனால 16 நெகட்டிவ் திங்ஸ் குறைஞ்சிக்கினே வருது, 16 குட் திங்ஸ் உலக அளவில் வளர்ந்துகிட்டே வருது. நாடு நல்லா தான் இருக்குது. கிரைம் ரேட் எல்லாம் அந்த காலத்துல நெக்கச்சக்கமா இருந்தது. இப்ப கண்டுபிடிப்பதற்கான வழிவகைகள் சயின்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆனதுனால, போலீஸோ மற்றவங்களோ நிறைய காரியங்கள் பண்றதுனால கிரைம் ரேட் நிறைய குறைஞ்சிருச்சு. அப்புறம் குழந்தைகளோட ஹைட்டு குழந்தைகள் தான் இருக்குது, குழந்தைகள் சத்தாகத்தான் இருக்கிறார்கள். முன்ன இருந்த மாதிரி இந்த தலை பெருசா இருக்கிறதாவோ இல்ல உடம்பு வத்தி போய் இருக்கிறதாவோ அந்த மாதிரி குழந்தைகளை இப்ப பாக்குறது ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கிறது, இல்லவே இல்லாமல் இருக்கிறது. அப்ப நாடு நல்லா தான் இருக்குது. 7 பில்லியன்ல இருந்து 11 பில்லியன், இப்ப 7-8 பில்லியன்ல நம்ம இருக்கிறோம். இப்படி போய்கிட்டே இருக்கணும்னா பயப்பட வேண்டிய தேவையில்லை. இப்ப 7 இருந்ததுன்னா இன்னொரு 20 வருஷத்துல 50 வருஷத்துல 16 பில்லியன் ஆயிடும் நினைக்காதீங்க. 11 பில்லியன் வரைக்கும் இது வளரும். 2018 இருந்து 2100 வரைக்கும் இந்த இருக்கிற 80 வருஷத்துல, வரப்போற இன்னும் 80 வருஷத்துல இன்னும் 11 பில்லியன் 1100 கோடி மக்கள் வருவாங்க. அதுக்கப்புறமா ஸ்டெபிலைஸ் ஆகும், அதுக்கப்புறம் குறையுங்கிறாரு. இதுக்கு மேல வளர்ந்துகிட்டே போகாது, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைய தேதிக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு புள்ளி விவரம் தர்றேன். ஒரு 10 ஆண்களும் 10 பெண்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எங்க தாத்தா பீரியட்ல இருந்தோம்னா ஒரு 70-80 குழந்தைகள், ஆளுக்கு 20 தலைக்கு 7-8 குழந்தை இருக்கும். அப்ப 20 பேர், 10 ஆணும் 10 பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா 20 பேர் கிட்டத்தட்ட 80 பேரை உருவாக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா 20 பேர், 10 ஆண் 10 பெண் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 20 பேர் 10 கப்பிள்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 20 குழந்தை இருந்தா போகும், நீங்க மேத்தமேட்டிக்கலா நினைக்க கூடாது. ஒரு 2-3 குழந்தைகள் அந்த இன்னொரு குழந்தைய உற்பத்தி பண்ணக்கூடிய வயது வர்றதுக்கு முன்னால இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு 18 வயசு 20 வயசுக்குள்ளேயே அவங்க இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, 10 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 22-23 குழந்தை பிறக்கணும் அப்படின்னு உலக அளவில் ஒரு கணக்கு ஒன்று வச்சிருக்கிறோம். ஆக்சிடென்ட்லயோ சிக்னஸ்லயோ ஏதோ ஒரு காரணத்தால இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா தமிழ்நாடு இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐ டெல் யூ, 10 பேர் கல்யாணம் பண்ணி 20 பேர் ஆணும் பெண்ணும் சேர்ந்து கல்யாணம் பண்ணா 16 குழந்தை கூட தமிழ்நாட்டில் பிறப்பது இல்லை. தமிழ்நாட்டுல பாப்புலேஷன் குறைஞ்சுக்கிட்டே போகுது. இன்னும் கீழே போகும், 10க்கு கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு குழந்தை போதும்னு நினைக்கிறாங்க, நிறைய வீட்டுல ஒரு குழந்தை போதும்னு நினைக்கிறாங்க. சில வீடுகள்ல கல்யாணமே வேணாம்னு வேற நினைக்கிறாங்க. அப்ப இதை திரும்ப ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக இந்த குடும்ப கட்டுப்பாடுன்னு அங்கங்க முக்கோணம் போட்டு வச்சிருந்தானே எல்லாத்தையும் மாத்தி ரெட் கலர்ல போட்டு வச்சிருந்தானுங்க. இப்ப பச்சை கலர்ல திருப்பி போட்டு, எப்பா தயவு செய்து புள்ள பெத்துக்குப்பா, அட்லீஸ்ட் 2 குழந்தையாவது பெத்துக்குப்பான்னு அரசாங்கம் கெஞ்சுக்கிற அளவுல இருக்கு. அப்ப உலகளாவிய அளவுல எல்லாமும் மாறிக்கொண்டிருக்கிறது, எல்லாமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பாவர்ட்டி குறைஞ்சிருச்சு, வெல்த் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, பர்த் ரேட் குறைஞ்சிருச்சு, டெத் ரேட் குறைஞ்சிருச்சு, எஜுகேஷன் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, ஹெல்த் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்துருச்சு, வயலன்ஸ் குறைஞ்சிருச்சு, எனர்ஜி பெருகிருச்சு, என்வாயன்மெண்ட் நல்லா இருக்குது, குளோபல் லெவல்ல நாடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு. உலகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்கு அவ்வளவு டேட்டாவும் கொடுக்குறாரு. இதை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால எழுதி முடிச்சார் 2018 பீரியட்ல. அந்த 2017 இவர் கிட்டத்தட்ட 67 லெக்சருக்கு கமிட்மெண்ட் கொடுத்திருந்தாரு முன்னாலேயே. ஆனா எல்லாத்தையும் இவருக்கு பேங்க்ரியாட்டிக் கேன்சர்னு ஒன்று வந்துருது. அதனால இவங்க சொல்றாங்க எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிருங்க, இந்த புத்தகத்தை முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால மகனோடையும் மருமகளோடையுமா உட்கார்ந்து இந்த புக்கை கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கோத்து அது மேனஸ்கிரிப்ட ஒரு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அவுட் வெளியில எடுக்கிறாங்க. அந்த பிரிண்ட் அவுட்டை வாங்கிக்கிட்டு உடம்பு சரியில்லைன்னு ஆம்புலன்ஸ்ல படுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹாஸ்பிட்டல் அந்த மேனஸ்கிரிப்ட படிச்சு கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி மாறுதல்கள் எல்லாம் சொல்லி ஒரு வாரம் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல இறந்து போறாரு. பப்ளிஷ் ஆகி வெளியில வந்தது அவருக்கு தெரியாது. ஆனா மொத்த புக்கும் எழுதி முடிச்சிட்டாரு. மேனஸ்கிரிப்ட ஒரு பிரிண்ட் அவுட் பார்த்துட்டாரு. அதுல நிறைய குறைகள் மாற்ற வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஹாஸ்பிட்டல்ல கடைசி கரெக்ஷன் பண்ணி முடிஞ்சு செக் பண்ணாரு. ஆனா கொடுத்த அவ்வளவு விவரமும் அருமையான விவரங்கள். ஹான்ஸ் ராஸ்லிங்னு போடுங்க, HANS ஹான்ஸ் ராஸ்லிங் ROSLING. எல்லாத்துக்கும் அவர் எவிடன்ஸ் தர்றாரு. கொடுக்குற அவ்வளவு டேட்டாவும் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய டேட்டாக்கள். நம்ம ஊர்ல கொடுக்குற இந்த அதானி டேட்டா எல்லாம் கிடையாது. நிஜமாவே நல்ல 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 உண்மையான டேட்டாவாக இருக்கிறது. அந்த டேட்டாவை வச்சு நம்ம பார்க்கிற போது நிஜமாவே நாடு நல்லா தான் இருக்கிறது. அந்த ஆங்கிள் பார்த்தோமானால் இப்போதைக்கு நான் 2 ஏரியா சொல்லியிருக்கிறேன், கிரியேட்டிவிட்டியும் ஃபேக்ட்ஃபுல்னஸும் சொல்லியிருக்கிறேன். ரைட்டா? அதனால மற்ற 3 டாபிக் நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். என்ன ஹெலிகாப்டர்கள் கீழே இறங்கி விட்டோம் முடிக்கலாம்னு பார்த்தேன்.
இது எடுத்தோம்னா இன்னொரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஓடிடும். அதனால இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். 8:15 ஆகுது. அடுத்த வாரத்துல மத்ததை கவர் பண்றேன் நானு. சோ நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஐம் டன். ஹாப்பி. ஒரு கிளாப் பண்ணலாம் எல்லாரும். கேள்விகள். ஆக்சுவலா அந்த ஃபேக்ட் முன்னாடி பேசலன்னு நினைக்கிறேன். am I correct? இல்ல பேசல. பேசணுமா? பேசணுமா என்ன? அப்படித்தான் எனக்கு தோணுகிறது. கிரியேட்டிவிட்டி இவரோட இன்னொரு புக் இருக்குது, ஜிக்ஸ் அண்ட் மிஹாலி ஃப்ளோ. இன்னொரு புக் கிரியேட்டிவிட்டி. இன்டராக்ஷன்ஸ் வாங்க. ராமு, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கிரியேட்டிவிட்டிக்கு இப்ப எதையுமே நம்ம ஒய்ன்னு கேட்டோம்னா ஒரு லாஜிக்கல் ஆன்சர் கிடைக்கும். நம்ம இப்ப என்ன செய்யறோம்னா அந்த லாஜிக்கல் ஆன்சர் சரியா இருக்குன்னு அதோட நிறுத்திடுறோமா? அதை நிறுத்தாம அந்த லாஜிக்கல் ஆன்சரை சேலஞ்ச் பண்ணோம்னாக்க வேற மாதிரி திங்க் பண்ணுவோம் அப்படிங்கிறது. உதாரணமா நீங்க சொன்னீங்கல்ல அந்த பிளாக் போர்டு, why is it a blackboard? அதுக்கு லாஜிக்கல் ஆன்சர் வந்து டு ரைட் வித் a white chalk. இது வந்து லாஜிக்கல் ஆன்சர். இந்த லாஜிக்கல் ஆன்சரை சேலஞ்ச் பண்ணணும்ங்கறாங்க. why should you write with a white chalk அப்படின்னு சொன்னோம்னாக்க, yeah, why should you write only with a white chalk? Why not with blue or black or green or red? Then automatically you are bound to think that white is a better medium background அப்படிங்கறது மாதிரி. அதாவது அந்த லாஜிக்கல் ஆன்சரை நம்ம சேலஞ்ச் பண்றதே இல்லையா எப்பவுமே. ஆமா, அதான் லாஜிக்கல் ஆன்சரையும் சேலஞ்ச் பண்ணணும்ங்கறாங்க. வெரி குட், தேங்க்யூ. அண்ணாமலை வந்து கிரியேட்டிவிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஹிந்தியில பேசுவார், பெங்காலியில பேசுவார், தமிழ்ல பேசுவார், இங்கிலீஷ்ல பேசுவார். இந்தியா முழுக்க போவேன். இந்தியாவில் இருக்கிற டொக்கியோ ஏரியா, ஈஸ்ட் இந்தியான்னு சொன்னீங்க, நார்த் இந்தியான்னு சொன்னீங்கன்னா அங்க இருக்கிற கிராமத்துல எல்லாம் போய் இவர் அவங்க லாங்குவேஜ் ஹிந்திலையும் பேச தெரியும், பெங்காலியும் பேச தெரியும். இஸ் an expert there. கேள்விகள் கேட்கறது ரொம்ப நல்லது. இது அந்த கேள்வி ஒரு ஆன்சர் கிடைச்ச உடனே அந்த ஆன்சரை ஏன் திருப்பி கேட்கணும். அடுத்தடுத்து ஒய்ன்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணிடுறாங்க, அதிக பிரசங்கித்தனமா பேசக்கூடாது. பிகாஸ் ஐ சே சோ, நான் தான் அம்மா நான் சொல்றேன் நீ கேளு, நான் தான் அப்பா நான் சொல்றேன் நீ கேளு, அவங்கள்தான் வாய போட்டாங்க. அந்த குழந்தை எதுக்கு ரொம்ப அடிப்பாங்களே, 5 மார்க்குக்காக ஏன்டா நீங்க சிந்திக்கிற ஆற்றல விடுறீங்கன்னு கேக்குறீங்க. அண்ணாமலை சார் கேட்ட கேள்வி நைஸ். ரொம்ப அந்த சேலஞ்ச் பண்றது, லாஜிக்கை சேலஞ்ச் பண்றது. கிரியேட்டிவிட்டி வந்த பிறகு அது வந்து ரியாலிட்டிக்கு வரும்போது மறுபடியும் லாஜிக் தான் வரும். இம்ப்ரூவ் பண்றது எப்படின்னு பாப்பாங்கல்ல. எந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாலும் லாஜிக்ல தான் ஒர்க் பண்ணும். ட்ரூ, நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது அந்த ஒரு ஐடியாவுக்கு மட்டும்தான் கிரியேட்டிவிட்டி. அதுக்கப்புறம் பூரா ரேஷனாலிட்டி, லாஜிக், சிஸ்டம்ஸ் தான் எல்லாமே. இல்லன்னா எதுவுமே பண்ண முடியாது. கரெக்ட், யூ ஆர் ரைட். இப்ப சிடிஏ டிவிடியா மாத்துறது வந்து கைசன், கண்டினியூஸ் நெவர் எண்டிங் ஆன்கோயிங் டே டு டே எவ்ரிடே இம்ப்ரூவ்மெண்ட்மாங்க. சிடியா டிவிடியா மாத்திக்கலாம். ரெண்டு ஒரே சைஸ் தான் இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இது 700 MB, அது 4.7 GBன்னு நினைக்கிறேன். தெரியாது, ஏதோ ஒண்ணு கணக்கு. இது அது விட இது ஒரு 7 பங்கு பெருசு அப்படின்னு சொல்லலாம். அதை தூக்கி போட்டு பென் டிரைவ்ல கொண்டு வந்தோம் பாத்தீங்களா, அது பேர் கிரியேட்டிவிட்டி. எப்ப அந்த ஏரியாவே க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒண்ணு வரலாம்ல, அது வந்து கிரியேட்டிவிட்டி. அதே இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா அது கைசர். இல்ல சார், எல்லா கிரியேட்டிவிட்டியும் அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் ஓல்டு. நீங்க கிரியேட்டிவிட்டி ஐடியா தான் சார் சொன்ன மாதிரி, ஐடியா மட்டும் தான் கிரியேட்டிவா வரும். பட் வென் யூ ப்ரொடக்டிவா வரும்போதும் எக்ஸிகியூஷன்ல வரும்போதும் லாஜிக் இல்லாத வரவே வராது. ஸோ ஏர்லியர் வெர்ஷனோட அப்டேட்டட் வெர்ஷன் வரும்போது அந்த அப்டேட்டட் வெர்ஷனுக்கு கிரியேட்டிவிட்டி எப்படி லாஜிக் ஒர்க் பண்ணணும், இதுக்கு ஒரு லாஜிக் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஐடியாவை கிரியேட் பண்ணணும். அந்த ஐடியாவை லாஜிக்ல அப்ளை பண்ணி அதை கொண்டு வரும்போது தான் எவ்ரி திங் வில் ஒர்க். நீங்க சொல்றது கரெக்ட். என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கான்னு ஒண்ணு இருக்குது. ஏக்கு ஒரு புக்கு 500 பக்கம் இருக்கும், பிக்கு 500 பக்கம், 26 எழுத்துக்கும் 500 பக்கம். கிட்டத்தட்ட அது 13,000 1.5 லட்சமா எனக்கு கணக்கு தெரியாது.
என்ன 500 பக்கம் இன்ட்டு 26 அவ்வளவு பெரிய வால்யூம். அதை வாங்கி பெரிய மனிதர்கள் வச்சிருப்பாங்க. A to Z என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா வச்சுக்கிறேன் என் லைப்ரரியில ஆஹா அப்படிம்பாங்க. அதுவும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகினே போகுது. எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகும் போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஆச்சுன்னா சேல்ஸ் டவுனு. ஏன்டா டவுனு? நாங்க கம்ப்யூட்டர் ஒன்று கொண்டாந்துட்டோம், சாஃப்ட்வேர் ஒன்று கொண்டாந்துட்டோம், எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டோம். இதுனாத்துக்கு இவ்வளவு பெரிய வால்யூம் நாங்க கம்ப்யூட்டர்ல வச்சுக்கிறோமா அப்படின்னானுங்க. குறைஞ்சி 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 இப்ப நிறுத்திட்டாங்க. என்சைக்ளோபீடியா விட 1000 மடங்கு 10,000 மடங்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல். யூ கெட் தி டேட்டா. அந்த அது இதுதான் அப்டேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க சொன்னதுக்கு மிக அதிகமான புத்தகங்கள் வச்சிருக்கிறது வந்து நியூயார்க் லைப்ரரி. நியூயார்க் லைப்ரரியில அவ்வளவு புக் வச்சிருக்கிறது எப்படியா நீ ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க? நாங்க கரெக்டா இண்டெக்ஸ் போட்டு வச்சுக்கிறோம். அதான் நீ எவ்வளவு மில்லியன் புக் வேணாலும் வச்சிரோ, இண்டெக்ஸ கரெக்டா வச்சிரு, நாங்க நேரா போய் அந்த இடத்துல எடுத்து வந்துருவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா ஃபாரின் லைப்ரரியிலயும் they have a digital copy also. You can sit and read in the computer. அதுவும் இருக்கு. வாங்க சார், முகுந்தன் சார் பேசுங்க. முகுந்தன் சார் உங்களை தான் பேச சொல்றேன். சார் இது நீங்க சொன்னீங்க லவ் ஒர்க்னு. நான் வந்து ஏவியேஷன்ல 36 வருஷம் இருந்தேன். ஹாபிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, பொழுதுபோக்கு. என்னுடைய பொழுதுபோக்கை என்னுடைய வேலையா எடுத்திருந்தேன் நான். அந்த வருஷம் நான் வந்து ஆபீஸ் போட்டாவே நினைக்க மாட்டேன், என்னுடைய பொழுதுபோக்கு நினைச்சேன். அதனால என்னுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆச்சு, டைம் டயர்டே ஆனதில்லை. எல்லாம் கிரியேட்டிவிட்டி. எந்த ப்ராப்ளம் ஏர்கிராஃப்ட்ல வந்தாலும் என்னுடைய கிரியேட்டிவிட்டி மைண்ட்னால ஐ கேன் சால்வ் இட். அந்த கான்பிடன்ஸ் வரும். ஒரு 10 வாட்டி 10 பிளான் எனக்கு ரிப்பேர் பண்ணீங்கன்னா, 10 ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணீங்கன்னா, யூ ஹேவ் மோர் கான்பிடன்ஸ். பிகாஸ் ஐ லவ் மை ஒர்க். I was loving my work. Still, even studies எடுத்தீங்கன்னா கூட இப்போ கூட I love whatever I do. இப்போ சைக்காலஜி தான் இப்போ புதுசா இறங்கி இருக்கேன் நானும் கூட. So I love that subject. அதனால தான் இப்போ உங்களோட இருக்கேன் இப்போ. ஸோ அது நல்ல பாயிண்ட். அது நல்ல லவ் யுவர் ஒர்க்ன்றது, லவ் வாட் யூ டூ அப்படின்னாவே தெரிந்து போச்சு. There is no end. You keep on doing it. You don't feel like கிட்டத்தட்ட 100 வீடியோக்கு மேல இருக்கு எங்க இதுல, எங்க சேனல்ல சைக்காலஜி. நீங்க அதுல முக்காவாசி ராமு சார் பேசுறேன், மீதி நான் பேசியிருப்பேன். அதே மாதிரி நான் என்னோட லெக்சர்ஸ்ல இங்க சொல்லிக்கிறேன். நான் எல்ஐசியில வேலை பார்த்து சொல்றது, ஆபீஸ் எதுக்கு போறேன், நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறோம்பான். கூட கொஞ்சம் வேலை செய்வோம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் போறோம். எவ்ரிடே ஐ என்ஜாய் மை ஒர்க் இன் எல்ஐசி. வாங்க மற்றவங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. பேசுறீங்களா? டாக்டர் வசந்த்குமார் இருக்கீங்களா? வாங்க. இத வரேன் சார். இருக்கிறேன் சார். வேலம்மாள் பேசுங்க. வசந்தகுமாரி சார், இது நமக்கெல்லாம் இது பிடிக்கிறதுனாலதான் இந்த வயசுலயே இப்போ சாரோட சேர்ந்து பண்றது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இன்னொரு PhD பண்ணிட்டு இருக்கேன் சார் நானு. அதனால எந்த வயசு இது இல்லாம நம்ம வேலை செய்யறோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு நம்ம எல்லாம் பிடிச்சதுனாலதான் இந்த டைம்ல கூட இப்ப நீங்களும் இப்ப உட்காந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறதே இதுதான் நம்மளுக்கு, நம்ம வாழறோம் அப்படியேதான். அதுதான் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட திரும்பி என்னைக்கெல்லாம் கேட்க முடியுமோ எனக்கு கேட்கணும்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். வெரி குட். மகிழ்ச்சி. நன்றி மேடம். வாங்க சார். நல்ல சூப்பர் டாப். உங்க எனர்ஜி லெவல் தான் சார் எனக்கு பொறாமையா இருக்கு. இவ்வளவு எனர்ஜி டெய்லி அழைக்காம தேடி கண்டுபிடிச்சு எங்களுக்கு தர்றீங்க. எங்களால கேட்க வர்றதுக்கு ஓகே சந்தோஷம். அடுத்த நிமிஷமே மறந்து போயிடுது. அந்த அளவுக்கு தான் எங்க எனர்ஜி லெவலும் உள்வாங்கும் சக்தி இருக்கு. புத்தகம் வாங்க, படிங்க, உள்வாங்குங்க, அப்புறம் பேசுங்கன்றீங்க. சந்தோஷமா இருந்தது. கமல்ஹாசன் பத்தி இப்ப சொன்னீங்க. பப்ளிக் ஸ்பீக்கர் எப்படி புத்தகம் வாங்கணும், படிக்கணும், உள்வாங்கணும், அப்புறம் பேசணும்னு சொன்னீங்க. செஸ் விளையாடுவது எதற்கு 10 முறையாவது யோசிக்கணுன்றீங்களே, அது ஒன் ஆஃப் த கேம். ஐ லவ் தட் கேம். செஸ் வந்து எனக்கு நான் இன்னும் 3 பேருக்கும் சொல்லி கொடுத்தேன். 2 டாக்டர் 2 பசங்களும் சொல்லி கொடுத்தேன். செகண்ட் பாய் நல்லா விளையாடுவான். முதல் பாய்
எப்பவுமே தோப்பாரு, என்ன ஜெயிக்கணுன்றதுக்காகவே திருப்பி திருப்பி விளையாடுவான். இப்ப கூட அவனுக்கு கவுன்சிலிங் போறப்போ அவன் செஸ் விளையாடுறதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான், விளையாடுங்க அவனோட விளையாடுங்க. அவன் என்னோட பேட்மிண்டன் விளையாடுறது விருப்பமா இருக்கு, அவனோட விளையாடுது. அவனோட விளையாடுற அளவுக்கு எனக்கு எனர்ஜி இல்லை, அவனோட செஸ் விளையாடுற அளவுக்கு எனர்ஜி இல்லை. பட் அவன் செஸ் விளையாட ஆரம்பிச்சா நாள் ஃபுல்லா செஸ் விளையாடிட்டே இருப்பான், யோசனை பண்ணிட்டே இருப்பான். என்ன தோக்கடிக்கிறதுக்காகவே அவனால ஜெயிக்க முடியாது, என்ன தோக்கடிக்கிறதுக்காகவே அவன் பாப்பா அடுத்த கேம் வாப்பா அடுத்த கேம் வாப்பான்னு அவனுக்கு வரும். பட் எனக்கு தான் அவனோட கோஆபரேட் பண்ணி அவனோட போக முடியல. அருமையான விளக்கம் செஸ் பத்தி சொன்னீங்க. ஏன் கிரியேட்டிவிட்டி வருவதில்லை? அது வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுறோம், டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறோம், லேசியா இருக்கிறோம், நோ செல்ஃப் டிசிப்ளைன், we don't control ourselves. தேடுகிற ஆர்வம் போயிடுகிறது. பாதிக்கு மேல முக்காவாசிக்கு மேல எங்களுக்கு எல்லாம் இருக்கு. ரொம்ப ஃபேக்ட்ஃபுல்னஸ் அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க. 20% தான் கரெக்டான ஆன்சர் சொல்றாங்க, 80% இவ்வளவு பெரிய ஆனாலும் தான் தவறான ஆன்சர் சொல்றாங்க. $1 சம்பாதிக்கிறவன் எவ்வளவு எத்தனை கோடி மக்கள், $4 சம்பாதிக்கிறவங்க 300 கோடி மக்கள். நிறைய தகவல் சொன்னீங்க. I enjoyed your talk, sir. Super. Thank you, sir. Thank you. All the best. உங்க எனர்ஜி லெவல் தான் சார். எப்படி சார் டெய்லி யாரை சாட்டிஸ்ஃபை பண்ண தான் நீங்க படிக்கிறீங்க சார்? யாரு who is in your mind to satisfy that? Self satisfaction தான். இல்ல தாத்தா லைப்ரரி வச்சிருந்தாங்க, அப்பா லைப்ரரி வச்சிருந்தாங்க, நான் வச்சிருக்கேன், பையன் வச்சிருக்கிறான். புத்தகங்களோடய வளர்ந்தோம், அதனால படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குது. படிக்கிறது ஒரு இயல்பான செய்தி எங்களுக்கு. பாடத்துக்கு நான் ஏதாவது ஒரு படிக்கணும்னாக்கா யாராவது ஒருத்தருக்கு 2 பேருக்கு சொல்லுறதுக்காக நான் படிப்பேன். எல்லாரும் சொல்ற அளவுக்கு எனக்கு திறமை இல்லை. பட் நீங்க எல்லாருக்கும் 10 பேர் இருந்தாலும் இதே மாதிரி தான் பேசுறீங்க, 100 பேர் இருந்தாலும் இப்படிதான் பேசுறீங்க. நான் பார்த்துருக்கேன், அந்த அமெரிக்கன் பார்த்திருக்கேன், இன்னும் கேரளால இங்க ஒரு பார்த்திருக்கேன். அவ்வளவு பேருக்கு இதே மாதிரி தான் பேசுறீங்க. ஒரே லெவல் ஆஃப் குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாம் இருக்கும். வாழ்த்துக்கள் சார், சூப்பர். நன்றி சார். நன்றி சார். யார் பேசுறது? வேற யார்? சிவகணி, சேவா, சிவகணி, ஷீலா பேசுங்க. சிவகணி வாங்க சார். எக்ஸலன்ட் செஷன் சார். சார் உங்களோட கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கே பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். ஏதாவது ஒண்ணு லேர்ன் பண்ணிக்கிறோம் உங்க கிளாஸ்ல வந்தோம்னா. சோ புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்காம போறது இல்ல. சோ உங்க கிளாஸ மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ணிக்கணும் வந்திருக்கேன் சார். சார் தேங்க்யூ சார், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சிவகணி. ஷீலா பேசுறீங்களா? Good evening. Good evening, sir. Am I audible? Yeah. வெளில எங்க சவுண்ட் வருது? பேசுங்க, நீங்க பேசுங்க. இப்ப பேசுங்க. Sir. Sir, nice to listen to you. When I was younger, I used to read a lot of books, and then I didn't get time. And now that interest has come back because of you. So even though I don't read the books, you're bringing so many books back. So I can at least say, I don't need audiobooks. You are enough for me for the rest of whatever I am. That is one thing, sir. And when we were younger, we used to listen to that, work is worship. The equivalent of it in this age is what you're saying is love what you do. And I 100% believe in that. A few years back in 2006, after my son was born, I came up with a few health problems and they said that, no, you need to work. You have aged twice your biological age. And I said, okay, it has happened. There's nothing I can do. Now let me live the life that I love to. And I started doing so many things. And my first love was always psychology. So I said, let me study. When my husband asked me, what do you want to do? I said, I want to study. He says, emotional psychology padcha avloda full mental idea. I said, sorry, give me that chance. Rendavathu vaati when I had to do first internship, na sonne na banyan popore and full and full you will be admitted over there. I said, parvailla, let me go there and see. At least I will know this is where I should not go. So this is how I had started, sir. And I think that search has led me to you. And I'm really very happy. And for someone who was told you should not take steps, not climb 3 steps, now I'm climbing 2-3 floors 4 times a day as a school counselor. I took it just as a trial. And believe me, sir, I enjoy my work because I love children. And it was the psychology that has connected me to the children. And whatever you are talking, whatever I believed is connected. And with full conviction, when I am stuck, I just have to think, what will Dr. Anbu do? What will Ramanathan sir do? And believe me, sir, I'm able to do. And I'm amazed. So thanks,
as I always say, you are my guru at this moment. Thank you very much for bringing this back, sir. God bless you. Thank you, Sheila. தேங்க்யூ. வாங்க சிவா. சார் ரொம்ப நல்ல செஷன் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ம். நான் கொஞ்சம் குரல் சரியான அப்புறமாட்டி கூப்பிடுறது. சரி. தேங்க்யூ. பாண்டியன் பாண்டியராஜன் என்ன இருக்கீங்களா? இல்ல பாண்டியன்ல பாண்டியன் இல்லையா? சரி அவையோர் அனைவருக்கும் வணக்கம். வாங்க பாண்டியன் பேச. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். அடியன் வேறொரு நிகழ்வில் இருந்ததால் என்னால் தொடக்கத்திலிருந்து வர இயலவில்லை. ஆனால் ஐயா அவர்களுடைய அந்த உரையை கேட்ட உடனே மிகவும் இவ்வளவு அருமையான உரையை கேட்காம முதலிலே இணையம் விட்டு விட்டோம் என்று எண்ணினேன். ஆனால் வலையொலியில் தொடக்கத்திலிருந்து பார்த்து விட ஒரு வாய்ப்பு உள்ளது. மிகவும் அருமையாக செம்மார்ந்த உரையாற்றினார்கள். ஐயா அவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அவையோருக்கு நன்றி கூறி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச். முடிச்சுக்கலாமா? வெரி குட். அருமை. நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு இதுல ஃபேக்ட்ஃபுல்னஸ்ல அந்த டேட்டா கொடுத்தது, ஒவ்வொருத்தரோட டேட்டா கொடுத்ததெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரிஞ்சுக்கலாம், பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி. யாரெல்லாம் புக் பார்க்கணுமோ பாருங்க. ஆன்சர்ஸ் இப்ப வீடியோவும் நிறைய இருக்கு, ஆடியோ புக்கும் இருக்கு. 8 மணி நேரம் ஆடியோ புக்கு கேட்கலாம். மகிழ்ச்சி, நன்றிகள். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை முகநூல் வாயிலாக பார்த்ததற்கும் நன்றி. ராமசாருக்கும் நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்பேன். தேங்க்யூ. Thank you, sir. Thank you, everybody. Good night. Bye. Goodbye.